வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு ஒரு சாமானிய மக்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கின்ற ஆம் ஆத்மி கட்சியினுடைய புதுவைக்கு செயலராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் திருமிகு ரவி சீனிவாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எனக்கு அவரோடு அதிகமாக பரிச்சயம் இல்லை, தொடர்பு இல்லை. ஆனால் எப்பொழுதாவது அந்த ஊடகங்களில் நாளேடுகளில் பார்க்கின்ற பொழுது கையில் ஒரு தொடப்பத்தை வைத்துக்கொண்டு சில சேவைகளை சில பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். நான் இப்போ அவரோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கருத்தை அவரோடு பகிர்ந்து கொண்டேன். என்னவென்றால், நம்முடைய தமிழ் சமூக கட்டமைப்பில் பொதுவாக ஆண்கள் தொடப்பம் எடுக்கிறத பெண்கள் அவ்வளோ எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதாவது தொடப்பம் என்றால் அது ஒரு பெண்களுக்கான ஒரு பொருள், அவ்வளோதான். எப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் கூட, ஒரு வேலைக்கு போகாமல் கஷ்டப்பட்டு இருக்கின்ற ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் கூட, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் அந்த ஆண் தொடப்பத்தை தொடுவதை கூட விரும்ப மாட்டார்கள். இதுதான் நம்முடைய தமிழ் சமூக கட்டமைப்பில் நான் பார்த்த விஷயங்கள், நாம் கேட்டிருக்கின்ற விஷயங்கள். நேர்களே, அப்படிப்பட்ட ஒரு தொடப்பத்தை ஒரு கட்சியினுடைய ஒரு சின்னமாக பயன்படுத்தி இன்றைக்கு பல வகையான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆம் ஆத்மி கட்சியினுடைய செயலர் திருமிகு ரவி சீனிவாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் அவரை அறிமுகம் செய்து வைத்துக்கொண்டு அவரோடு இணைந்து நான் பயணமாக போகின்றேன். என்ன சொல்ல போகின்றார் இன்றைய சிறப்பு விருந்தினர், கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நேர்கள் சார்பாக அன்பான பாராட்டு, வரவேற்புங்க சார். உங்களை பற்றி அறிமுகம் என்ன? எங்கள் கட்சியுடைய தலைமைக்கு எங்களுடைய பேர் மாதிரியே நானும் ஒரு சாமானிய ஒரு இந்திய குடிமகன். ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு பொறியியல் படித்து ஒரு சாதாரண ஒரு தொழில் நடத்தி தொழிற்சாலை ஒன்று வைத்து ஒரு 40-50 பேருக்கு ஒரு வேலையை கொடுத்து இன்றைக்கி உயர்ந்து இன்றைக்கி ஒரு சாதாரண தொழில் நடத்தி கொண்டிருக்க ஒரு சாமானியமான ஒரு இந்திய குடிமகன் தான் நான். 50 பேர் வேலை கொடுத்துருக்கீங்க? 50 பேர். எனக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய அப்பா பற்றி சொல்லுங்கள், அம்மா பற்றி சொல்லுங்கள். என்னுடைய தந்தையோட பெயர் ஆர்பி சீனிவாசன். எங்களுடைய பூர்வீகம் தமிழ்நாட்டில் அரூர் மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றான தருமபுரியில் பின்தங்கிய தாலுக்காவான அரூரில் இருக்கிற பின்தங்கிய கிராமமான ராமியனஹள்ளி என்ற ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர். அந்த ஊர்லேருந்து இப்போ எங்களோட தாய் தகப்பன்லாம் அங்கே தான், எங்கள் தகப்பன் அங்கே தான் இருந்தார். பக்கத்தில் என்னுடைய அம்மாவோட பெயர் கற்பகம். அவங்க காவேரிப்பட்டினம் என்ற ஒரு சிற்றூரிலிருந்து வந்தவர்கள். நாங்கள் சேலத்தில் தான் நான் படித்தது எல்லாம். ஒரு 18 வருடங்களாக நான் இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். சார், நீங்கள் இப்போ பிடெக் எங்கே படிச்சிங்க? நீங்கள் பிடெக் பெங்களூரில் ஆர்விசி என்ற ஒரு காலேஜில் படித்தேன். எந்த வருடம் படிச்சிங்க? நான் படித்து முடித்தது 1988 படித்தேன். ஓகே. இப்போ நீங்கள் 88 ஏறக்குறைய ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னால் 92 ஒரு 28 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பொறியியல் படிப்பு என்பது எட்டான ஒரு பெரிய கனவு. ஏன்னா நாங்களாம் நினச்சே பார்க்க முடியாது. அப்போல்லாம் பிஏ பிகாம் தான் சீட்டு கிடைக்கும் வச்சிங்களேன். அப்போயே நீங்கள் பிடெக் முடிச்சிருக்கிறீங்க. ஏன் நீங்கள் அரசு பணிக்கு என்ன முயற்சி பண்ணலையா? அரசு பணிக்கு நான் முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் என் தந்தையும் ஒரு தொழில் தான் செய்து கொண்டிருந்தார். எனவே எனக்கு எப்பயுமே நாமளே நாம் வேலை வாங்குறத விட வேலை கொடுக்குறவனா இருக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு எப்பயுமே தொழில் நாமளே செய்யணும். நம்மளால் ஒரு 4 பேருக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னால். நானும் இந்தியா சிமெண்ட் என்ற நிறுவனத்தில் ஒரு 4-5 ஆண்டுகள் முதலில் கல்லூரியிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு சங்ககிரி துர்கம் என்ற ஊரில் இருக்கிற இந்தியா சிமெண்ட் என்ற ஒரு கம்பெனியில் நானும் பணியாற்றி கொண்டிருந்தேன். கொஞ்ச நாள்லேயே எனக்கு தெரிஞ்சது இது நம்மளோட வேலை இல்லை, நம்ம ஏன் வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பித்து இன்று இந்த நிலைமையில் இருக்கிறோம். சரிங்க சார். ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னால் புதுவை வந்திருக்கின்றீங்க. சார், வந்துட்ட பிறகு இங்கே என்ன விஷயம் நீங்கள் ஈடுபட்டீங்க? தொழிலில் என்ன செஞ்சீங்க? தொழில் நார்மலான ஒரு நியாயமாக முறையில் தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சில இடையூறுகள் எல்லா தொழிலதிபருக்கும் உள்ளது போலவே ஏற்ற இறக்கங்கள், ஒரு பொருளாதார பாதிப்பு எல்லாம் வரும். ஸோ கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து மறுபடியும் நம்ம ஊரில் இருக்கிற வேர்ல்பூல்ன்ற ஒரு கம்பெனிக்கு சில உதிரி பாகங்களை தயாரித்து சப்ளை செய்யும் ஒரு நிறுவனம் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது இந்த சென்னையில் இப்போ முன்னே இருந்து இப்போ இல்லாமல் இருக்குது பாருங்கள், நோக்கியா, அந்த கம்பெனிக்கும் என்னுடைய கம்பெனிலேருந்து சில பொருட்களை உதிரி பொருட்களை அவர்களுடைய BYD போன்ற கம்பெனிகளுக்கு நாங்கள் தயாரித்து அனுப்பி கொண்டிருந்தோம். இப்போ அந்த கம்பெனி
வழக்கம் போல் சில தவறுகள் அவங்களும் வெளியே போயிட்டாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து எந்த ஒரு நிலைமை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை காலப்போக்கில் வந்து விட்டது. சரிங்க. இப்போ சிறு வயசில் வந்து இப்போ இன்றைக்கு வந்து ஒரு ஆம் ஆத்மி கட்சியினுடைய செயலராக நீங்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றீங்க. ஒரு மனிதனுக்கு வந்துங்க சார், ஒரு சமூகத்தில் நடக்கின்ற ஒரு அக்கிரமம், அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்ற எண்ணம், மக்கள் சார்ந்த சிந்தனைகள், அதுவும் வந்து ஒரு சாமானிய மனிதன் படுகின்ற வேதனைகளை எல்லாம் பார்த்து புறக்கணிக்கின்ற ஒரு மக்கள் சமூகத்தில் நீங்கள் ஏதாவது செய்யணுன்ட்டு ஆசைப்படுறீங்களே, அந்த உணர்வு வந்து அற்புதமான ஒரு உணர்வு. ஏனென்றால் இந்த கலாம் ஐயா குறித்து பேசுகின்ற பொழுது பிறக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் வரலாறை படைக்கிறதில்லை, ஆனால் வரலாறை படைத்தவர்கள் எல்லோரும் தங்களுக்காக வாழ்ந்ததில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணுவார். அதன் அடிப்படையில் உங்களுடைய சமூக சேவை என்னென்ன விஷயங்களை நீங்கள் அக்கறை எடுத்து செஞ்சுருக்கிறீங்க என்னுடைய கட்சிக்கு வரதுக்கு முன்னால் கேட்குறேன். என்னுடைய தந்தையாரே வந்து அவருடைய தொழில் செய்யும் போதே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு தர்ம காரியங்கள், தேவையான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். நாங்கள் வந்து பெண்ணாகரம்ன்ற ஒரு இடத்துல அவர் ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் போது எங்கள் சொந்த லாரியில் வச்சு மக்களுக்கு வந்து தினமும் வந்து ஒரு 5-6 ட்ரிப் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வந்து தண்ணீரை வந்து இலவசமாக லாரியில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நானும் இங்கே வந்து நிறைய ஒரு டொனேஷன்கள், நன்கொடைகள் ஏழைகளுக்கு என் கண்ணுக்கு முன்னால் தெரிபவர்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நானும் எங்களுடைய வருமானத்தில் ஒரு பங்கை நாங்கள் வந்து செலவு செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் என்னிடம் வேலை செய்பவர்களுக்கும் வந்து நாங்கள் வந்து தேவையான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, மகிழ்ச்சிங்க சார். இப்போ நீங்கள் இப்போ ஃபேக்ட்ரி தொடங்குனீங்க, இப்போ எந்த வருடம் நீங்கள் உருவாக்குனீங்க? நான் இங்கே 2002 சார். ஓகே, மகிழ்ச்சிங்க சார். அதுக்கு பிறகு இப்போ சமூக சேவை அமைப்புகளில் இருந்து பணியாற்றி இருக்கிறீங்க, உங்களை தேடி வருகின்ற மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறீங்க. அதையும் தாண்டி இந்த கட்சியில் வந்து நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் போய்ட்டு அது குறித்து கருத்துக்கள் என்ன? சிறு வயது முதலே வந்து எனக்கு வந்து ஒரு சாதாரணமாக பார்த்திங்கனாக்கா, ஏன் நம்ம நாடு இப்படி இருக்குது, எனக்கு வந்து தொழில் சம்பந்தமாக கூட பல வெளிநாடுகளுக்கு வந்து செல்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியமும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. வெளிநாடுகளுக்கு போகிற எல்லாம் என்னோடய ஃபீலிங் மட்டும் இல்லை, இது எல்லாரோட ஒரு எண்ணமும் இதுவாகத்தான் இருக்கும். வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கும் வளர்ச்சி, அங்கே இருக்கும் மக்களுடைய வாழ்க்கை தரம், அவர்கள் இருக்கும் ஒரு நிம்மதி, அவர்களிடம் இருக்கும் ஒரு புன்முறுவல், அதெல்லாம் நம்ம நாட்டில் வந்து ஏன் நம்ம இந்தியர்கள் வந்து ஏன் வந்து எதுலேயுமே நம்ம குறைஞ்சவங்க இல்லைன்றதில் எனக்கு என்றைக்குமே ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் ஒரு வரலாற்றில் பார்த்திங்கனாக்கா ஒரு 400 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா தான் சூப்பர் பவர். இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி நம்ம நாட்டை பார்த்து தான் மற்றவங்கெல்லாம் கப்பல் எடுத்து அது வாஸ்கோட காமாவாக இருக்கட்டும், கொலம்பஸாக இருக்கட்டும், இந்தியா எங்கே இந்தியாவில் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களேன்னு சொல்லி தேடி வந்த ஒரு நாடு. எந்த காரணத்தினால இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஏழைகள் மிகுந்த ஒரு நாடு, பல தவறான வந்து ஒரு குறியீடுகளினுடைய உள்ள நாடாக ஏன் இருக்குது அப்படின்ற ஒரு தாக்கமும் ஒரு ஏக்கமும் வெளிநாடுகளுக்கு போய் பார்த்தபோது எனக்கு வந்தது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் சரியான வழி நடத்துதல் இல்லை என்பதும், லஞ்சம், ஊழல் போன்ற ஒரு வந்து புறையோடி போய்விட்டு, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வந்து வேல்யூஸ், மக்களிடம் வந்து ஒரு உழைக்க வேண்டும், உழைப்பால் தான் உயர வேண்டும் என்ற ஒரு வேல்யூ இல்லாமல் போனதுனால தான் இந்த நிலைமைக்கு நாம் இருக்கின்ற ஒரு தாக்கத்தில் இருக்கும்போது தான் இந்த லஞ்ச ஊழலை எதிர்த்து போராடக்கூடிய அண்ணா ஹசாரே போன்ற ஒரு இயக்கம், இன்ன அகெயின்ஸ்ட் கரப்ஷன் என்ற இயக்கத்தில் என்னை நான் இணைத்து கொண்டு அதில் பணியாற்ற வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலோட தலைமையில் டெல்லியில் வந்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சியில் நான் இருக்கேன். இதில் என்னன்னாக்கா, மகாத்மா காந்தி ஒருத்தரும் சொல்லியிருக்காரு, எந்த மாற்றத்தை நீ செய்யணும்னு விருப்பப்படுறியோ அது வெளியில் இருக்கிறது அந்த மாற்றமாக நீ இரு அப்படின்ற ஒரு கோட்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால, வெளியிலேருந்து மற்றவங்க பண்ணுறதை விட நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் களத்தில் இறங்கி பணியாற்றிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு மனிதர், நீங்கள் உங்களுடைய பிறப்பிடமும் தந்தை தாயெல்லாம் தமிழ் சமூக கட்டமைப்பில் வந்திருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிற நீங்கள், தமிழ் சமூக கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஒரு வட இந்திய கட்சியை வந்து எதனால் விரும்பியிருக்கிறீங்க? என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க அதை போயிட்டு? ஆம் ஆத்மி கட்சின்ற பேர் வேணால் வட இந்திய நேமாக இருக்கலாம் மொழியோ, அதனுடைய தமிழாக்கம் வந்து எளிய மக்களின் கட்சி, சாமானிய மக்களின் கட்சி. இப்போது நீங்கள் வந்து கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சம், ஊழல் அதை எதிர்த்து
இந்த நாட்டில் ஜனநாயகத்தில் உண்மையாகவே மக்களுக்கு ஜனநாயகத்தில் மன்னர்கள் அப்படின்றாங்க, அந்த உரிமை நமக்கு இருக்கான்றது எதிர்த்து போராடி மக்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிற ஒரு கட்சி. இந்த கொள்கைக்காக தான் நம்ம வந்து அந்த கட்சியில் இருக்கோமோ ஒழிய அவங்களுடைய இந்திக்காரங்க அப்படின்றதெல்லாம் வந்து தவறான ஒரு கருத்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மகாத்மா காந்தி இருக்கார், அவர் என்னைக்காவது நம்ம வந்து ஒரு வட இந்தியராக பார்த்துருக்கோமா? அவர் குஜராத்தினா மகாத்மா காந்தி ஒரு சேட்டா? அல்லது நேரு இருந்தார், பண்டித நேரு அவர்கள் இருந்தார்கள், அவர்களை நம்ம என்றைக்காவது ஒரு வட இந்தியர்னு நம்ம பார்த்துருக்கோமா? அதே போல் நம்ம கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கரை நம்ம தமிழராக தான் நம்ம நினைப்போம். தோனி இருக்கார். ஸோ அதனால் இந்தியாவுக்காக இந்தியா என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடு. இது அனைத்தும் ஒன்றுதான். இந்த நாட்டில் இந்திய மக்களுக்காக போராடுபவர்கள் யாராக இருந்தாலும் நல்ல ஒரு காரணமாக இருந்தால் அவர் வழித்தோன்றலில் அவர்கள் பின்னால் செல்வதில் தவறே இல்லை. இல்லைங்க சார், இப்போ ஒரு நாள் நீங்கள் கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. ரெண்டாலும் மகாத்மா காந்தியை வந்து நம்ம யாரோ வந்து ஒரு குஜராத்தை சேர்ந்தவர், ஒரு வட இந்திய சமூகத்தை சேர்ந்த என்ற பார்வையை பார்க்கறது இல்லை. அதே போல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் பற்றியும் சொல்கிறீங்க. ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி ஒரு கேள்வி, இப்போ வந்து வட இந்தியாவில் இருக்கின்ற கட்சியை வந்து நீங்கள் புதுவையில் இணைந்து அந்த கட்சியினுடைய பரப்புரையில் நீங்கள் ஈடுபடுறீங்க இல்லைங்களா? இதுபோல் தமிழகத்தில் தென்னிந்தியாவில் கட்சியில் வந்து வட இந்தியாவில் என்ன இருக்கிறாங்களா, யாரும் அது போல் செய்கிறாங்களா? உங்களை போன்ற அங்கே வட இந்தியர்கள் யாரும் செய்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய கட்சி இன்னும் வட இந்தியாவில் வந்து எதுவும் செல்லவில்லை. அப்போ எங்கேயோ ஒரு குறைபாடு இருக்குது இல்லைங்களா? இருக்குது. பட் ஆனால் தமிழர்கள் பலர் வந்து இந்திய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை செய்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ராஜாஜி, சி சுப்பிரமணியம், வெங்கட்ராமன், இப்போ நம்மளுடைய பெருமைப்படக்கூடிய நம்மளது தலைவர் திரு அப்துல் கலாம் போன்ற மிகப்பெரிய தலைவர்களை வந்து கொடுத்த தமிழ்நாடுன்றதை நான் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஆனால் பட் உங்களுக்கு கேட்ட தகவலின்படி வந்து தமிழக கட்சிகளுடைய ஆதிக்கம் வட இந்தியாவில் இல்லை, அப்போ சூழல் இல்லை. மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ இந்த கட்சியில் வந்து நீங்கள் இப்போ இணைஞ்சிருக்கோம், ஆம் ஆத்மி கட்சியில் என்னென்ன வகையான செயல்பாடுகளை நீங்கள் தொடங்கியிருக்கிறீங்க? நீங்கள் போய்ட்டு மக்கள் மாற்றத்திற்கு அல்லது சாமானிய மக்களுக்கான, அதாவது சுருங்க சொல்லணும்னா சார், வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம எல்லாருமே நம்ம ஜனநாயகத்தோட கொள்கையை நம்ம எல்லாருமே மன்னர் அப்படின்றது. ஆனால் இன்றைக்கி உண்மையான நிலைமையில் பார்த்திங்கன்னா 5 வருடத்திற்கு ஒரு முறை தேர்தல் வரும். அந்த நம்ம வாக்களிக்கும் 1 மணி நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு மரியாதை இருக்கிறது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்க வீட்டு முன்னாடி ஒரு சாலை, ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோடு இப்போ கரெக்டான நேரம், இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்தது, ஒரு 3 நாள் மட்டும்தான் மழை பெஞ்சது. இப்போ நீங்கள் பல ரோடுகள், பல சாலைகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கும். ஆனால் அந்த சாலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கு முன்னாடியோ தான் போட்டிருப்பாங்க. அந்த ரோடு உங்களுக்காக போடப்பட்டது, உங்கள் வீட்டு முன்னாடி போடப்பட்டது, இன்னும் சொல்ல போனால் உங்கள் கண்ணு முன்னாடி போடப்பட்டது. அது தவறாக போடுகிறார்கள். ஒரு ஃபேஸ் பவுடர் திக்னஸ்க்கு தான் போடுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்து கூட அதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமோ அல்லது அதை தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரமோ உங்களிடத்தில் இல்லை. ஸோ இது போன்ற எந்த விதமான உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, அதுபோல் உங்கள் பிள்ளைங்க வந்து ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வரி கட்டுறீங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம நாட்டில் வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு சோப்பு வாங்கினா கூட அதில் வரி, ஒரு சீப்பு வாங்கினா கூட அதில் ஒரு வரி, நம்ம போடுற பெட்ரோல் வரி எல்லா வரியும் நம்ம கட்டுறோம். எதுக்காக? அரசாங்கம் வந்து சுகாதாரம், கல்வியெல்லாம் நமக்கு தரணும். ஸோ ஆல்ரெடி ஒரு மிகச்சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இருந்தாலும் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள நம்ம போய் தனியார் பள்ளியில் போய் நம்ம சேர்த்துறோம். ஸோ அப்போ தனியார் பள்ளியில் சேர்த்தும் போது அரசாங்கம் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டது. அப்போது கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே தரமிழந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு அரச மரமோ ஆலமரமோ செவுத்தில் இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை நீங்கள் பார்க்கவே முடியாது இன்றைக்கி. அந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு நம்ம வரி கட்டி நம்ம முதலாளியாக இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா எந்தவித தரமும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களை நம்ம வந்து வேறு ஸ்கூலில் படிக்க போகுது. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்கிற ஒரு ஆசிரியரோ அல்லது அதனுடைய தரத்தை பற்றி நம்ம பணத்தை வச்சு நடக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மேலே நமக்கு எந்த அதிகாரமோ ஆதிக்கமோ கிடையாது. அதே போல் நம்ம உடல் நலத்துக்காக, சுகாதாரத்துக்காக நம்ம பணம் கட்டி நம்ம வரி கட்டுற ஹாஸ்பிட்டலில் சரியான ஒரு மருத்துவம் நடக்கிறதா? ஒரு ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாண்டிச்சேரிலையாவது கொஞ்சம் பரவாயில்ல, தமிழகத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலும் கிட்ட போனீங்கன்னா மூக்க மூடிக்கிட்டு தான் போகும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிலைமையை எதுவுமே சாமானிய மனிதனால் கேட்க முடியாத எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு நிலைமையை டெல்லி அரசாங்கம் மாற்றிக்கிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரோம். நம்மளுடைய பணம், நம்மளுடைய வரி பணம் நாம் வந்து முன்னொருத்தர்கிட்ட நம்ம ஒப்படைத்து விட்டு எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் நம்மளுடைய பணம் எல்லாமே வந்து தவறான முறையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நிலைமை மாறணும். நன்றிங்க. இப்போ நீங்கள் இப்போ போன கேள்விக்கு ஒரு பதில் கொடுத்தீங்க. வெளிநாடு அனுபவங்களை கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிங்களா? நீங்கள் என்ன நாடுகளுக்கு போயிருக்கீங்க? நீங்கள்? நான் வந்து மலேசியா, சிங்கப்பூர், சைனா, ஜப்பான்,
ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மனி, பிரான்ஸு, இட்டாலி, எல்லா நாடுகளுக்கும் போய் வர்ற எனக்கு ஒரு வாய்ப்பு. என்ன அங்கே இருக்கிற மக்களுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் அந்த நாட்டோட வளர்ச்சிக்கும் இங்கே இருக்கின்ற குறைபாடுக்கும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி ஒப்பிடு என்ன? ஒரு சுருங்க சொல்லணும்னா சார், வருமுன்னே திட்டம் போடுறாங்க. நாளைக்கு என்ன தேவை அப்படின்றத திட்டம் போட்டு அவங்க முன்னாடியே மக்களுக்கு வந்து தேவையான இதெல்லாம் முன்னாடியே அந்த தலைவர்கள் பிளான் பண்றாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். நான் சிங்கப்பூர்ல போய் இறங்கியிருக்கேன். நானும் என் நண்பனும் வந்து அங்கே இருக்கிற அந்த மெட்ரோ ரயிலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த ரயில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நிற்கல. பட் ஆனால் ஸ்டேஷனுக்கு உண்டான எல்லா அறிகுறியும் அங்கே இருந்தது. பக்கத்தில் இருந்த என் நண்பர்கிட்ட நான் கேட்டேன், ஏன்பா இங்கே ஒரு ஸ்டேஷன் இருந்தது, அந்த ஸ்டேஷனில் ஏன் வண்டி நிற்கல அப்படின்னு நான் கேட்டும்போது அவர் சொன்னார், இல்லை இந்த இடத்துல வந்து அடுத்த வருஷம் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து பாப்புலேஷன் அதிகமாகிடும், அதுக்காக இப்போயே கட்டி வச்சுட்டாங்க. இப்போவே ஓப்பன் பண்ணால் 2 நிமிஷம் ட்ரெயின் லேட் ஆகும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு என்ன வேணுன்றதை இப்போவே முடிவு பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாலத்தை கூட இன்னும் நம்ம கட்டாமல் இருக்கோம். சார், நல்ல அற்புதமான கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அது குறித்து மீண்டும் பேசலாம். வணக்கம், பாதையும் பயணமும். யார் பேசுகிறீங்கம்மா? ஐயா, அரிமதி இளம்பருதி அவர்களுக்கு வணக்கம். நன்றிங்க ஐயா. நம்ம அவர் ஆம் ஆத்மி ஐயா தானே அவரு? உங்கள் பேரை சொல்லுங்க ஐயா. நாங்கள் குயவர்பாளையம் அண்ணாமலை வார்டில் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. நான் பக்கத்துல பேசுறேன். என்னுடைய பெயர் சுரேஷ்குமார். சரிங்க ஐயா. ஐயா கிட்ட ஒரு கேள்வி. கேளுங்க ஐயா. நீங்க இப்போ இங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே டெல்லியில இருக்கு, இப்ப இங்க வந்திருக்கு இல்லைங்களா, பாண்டிச்சேரியில கிளை. சரிங்க ஐயா. உங்களுக்கு ஆமாங்க. ஆமா, டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், அண்ணா ஹசாரே எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி போராட்டங்கள் லோக்பாலுக்காக ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? ஆமாங்க. லோக்பால், ஆமாங்க. அது இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு இது. ஆமாங்க. அது மாதிரி பாண்டிச்சேரியில இப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அது கிளைதான் இல்லைங்களா? ஆமாங்க. இங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி ஆமாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் அல்லது ஒரு உண்ணாவிரதம் அந்த மாதிரி ஆமாங்க கவர்ந்து இருக்கிற மாதிரி பாண்டிச்சேரி மக்களுக்கு அத்தியாவசியமானது ஏதாவது திட்டமிட்டு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஒரு கடந்த 1 மாதத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாங்க, கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி ஒரு 4000 பேரை வைத்து ஒரு மிகப்பெரிய பேரணி, அதாவது புதுவை மாநிலத்துக்கு வந்து கடன் சுமை 6000 கோடி ரூபாய் வந்து இன்றைக்கி வந்து காலப்போக்கினால் ஏற்படுத்தி விட்டது. அதற்கு வட்டி மட்டுமே நம்ம வந்து அதிகமான பணத்தை நம்ம வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். புதுவை மாநிலத்தில் வந்து நிர்வாக சீர்கேடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து போராடுவதற்காக வந்து ராஜீவ்காந்தி சிலையிலேருந்து நம்ம ரோடியர் மில் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பேரணி ஒன்று நடத்தினாங்க. 4000 பேர் கொண்ட ஒரு பேரணி. அதுக்கப்புறம் எங்களுடைய தொண்டர்கள் எல்லாமே வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய குறைகளை கேட்டு ஒரு ஆர்டிஐ மூலமாகவோ அல்லது அவர்கள் குறைகளின் மூலமாக அவ்வப்பொழுது அந்த அதிகாரிகளை அணுகி தேவையான சேவைகளை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் சார். இப்போ நன்றிங்க சார். இப்போ நீங்கள் சார் உங்கள் வெளிநாட்டு அனுபவங்கள் குறித்து பேசுகின்ற பொழுது அந்த சிங்கப்பூரில் ஏற்பட்ட உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொன்னீங்க. ஸோ அவங்க வந்து பெரிய ஒரு திட்டமிடுதல் இருக்குன்றீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு நாடுமே பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு என்ன, இப்போ நம்ம குழந்தை இருக்குது, அது ஒரு இன்ஜினியராக வரணும்னு பிறந்த உடனே நம்ம வந்து இது ஒரு நல்லா வளர்த்துடணும், இதுக்கு உண்டான வசதிகளை நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து உழைக்கிறோம். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்னென்னாக்கா நீங்கள் டெய்லி தங்கம் வாங்குறீங்களா? இல்லை. நீங்கள் டெய்லி வந்து படம் சினிமா பார்க்குறீங்களா? இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம ஊரில் பாலாஜி தேட்டரில் ஆரம்பித்து ராஜா தேட்டர் வரைக்கும் இருக்கிற அந்த சாலை தான் புல்வார்டுக்கு ஃபுல்லாக எல்லா வாகனங்களும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாலையாக இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக. அந்த சாலையில் இந்த ஊரில் வந்து பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரே சாலையில் 2 சினிமா கொட்டகைகள் மற்றும் ஒரு 10 தங்க கடை, வியாபாரத்துக்கு எதிரானவங்க நாங்கள் இல்லை. அந்த ஒரே சாலையில் 10 தங்க கடைகள் மற்றும் பலவிதமான வர்த்தக அமைப்புகளை நம்ம அமைச்சு கொடுத்துட்டதுனால எப்போ பார்த்தாலும் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வந்து 10, 15, 20 வருடங்களுக்கு முன்னாடி 3 நிமிஷத்தில் நம்ம இங்கேருந்து பீச் ரோடுக்கு போயிடலாம். ஆமாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஜாம் ஆகும்போது ஒரு தடவையும் ஒரு 500 வாகனங்களாவது அந்த இடத்துல நின்று பெட்ரோல் வந்து செலவாகிட்டே இருக்குது. எனக்கு சம்டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும், அங்கே ஒரு பலகை இருக்கும், அதில் வந்து ஒரு துளி ஆயிலை கூட சேமியுங்கள்னு ஒரு வாசகம் இருக்கும். அப்போது இவ்வளோ கடைகளை இதே இடத்துல பர்மிஷன் கொடுத்து தவறாக சரியா? நான் என்னங்கிறேன், கடைகள் இருக்கணும் ஒரே இடத்துல வந்து நம்ம பண்ண திட்டமிடுதல் தாங்க. இந்த கடைகள்லாம் வந்து வேறு இடத்துல வச்சுருந்தாலும் பாதுகாப்பு போக்குவரத்துக்கு சரியான முறையில் பண்ணியிருந்தால் அதுதான் திட்டமிடுதல். நல்ல அற்புதமான கருத்துங்க சார். வணக்கம், பாதையும் பயணமும். யார் பேசுகிறீங்க? மகிழ்ச்சி, சொல்லுங்க ஐயா.
வந்து ஆம் ஆத்மி கட்சி பாண்டிச்சேரியில ஆட்சிக்கு வந்தா ஏற்கனவே உள்ள ஆட்சியாளர்கள் மாதிரி மத்திய அரசை நம்பியே இருக்குமா, இல்ல சுயமா பாண்டிச்சேரியே ஒரு கரஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்டா, இல்ல ஃபண்டுக்குனாலுமே பாண்டிச்சேரியையே ஒரு மிகை மாநிலமா மாற்றுமா? இதுக்கு ஒரு உதாரணம், இப்போ ஒரு நல்ல ஒரு செய்தியோட இந்த நேர் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியும் நான் வந்து சொல்லிட்டு வந்தேன். அதாவது ஒரு உதாரணம், ஒரு பானை சொத்துக்கு ஒரு பதம். நாம் வந்து இந்த இந்தியாவில் நம்ம மக்களுக்கெல்லாம் எப்பயுமே வந்து தெளிவாக இருக்கிறது என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாலம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி கூட பாண்டிச்சேரியில் ஒரு 2 பாலங்கள் கட்டுறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த பாலங்கள் 2 ஸ்டூல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நிற்கிது. இப்போது நம்ம பாலம்னாவே நம்ம என்ன நினைப்போம், பாலம் கட்ட ஆரம்பிக்கும் போதே நம்ம மனசில் பதிவாயிடுச்சு, இது ஆரம்பிக்கிறது 1 வருஷம்னா அது 4-5 வருஷம் ஆகும். ஒரு 50 கோடி ரூபா பட்ஜெட்னா அது கிட்டத்தட்ட ஒரு 75 கோடி ரூபா பட்ஜெட்டில் அந்த பாதைகள் மூடப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான சிரமங்களை கொடுத்து ஒரு வழியாக அது முடிச்சா போதும்னு சொல்லிட்டு என்றைக்காவது ஒரு நாள் திறந்து வைப்பாங்க. ஆனால் இன்று நண்பர்களே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற வாசகர்களும் கேட்கணும் என்னென்னா, புதுடெல்லியில் நேற்று தீபாவளி அன்று ஒரு பாலத்தை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி அரசு திறந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா அதோடைய ஷீலா தீக்ஷித், இதற்கு முன்னாடி ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷீலா தீக்ஷித் ஆரம்பித்து ஒரு 20% முடிக்கப்பட்ட பாலம் 2 வருடங்கள் அதற்கு நேரமாகும் என்றும் அதற்கு 247 கோடி ரூபாய் செலவாகும் என்று திட்டமிடப்பட்ட ஒரு பாலத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையான அரசு வந்து மறுபடியும் அதை ஆய்வு செய்து பொறியாளர்களை அழைத்து அதை வந்து வெறும் 147 கோடி ரூபாயில் 8 மாதங்களில் 6 வழி பாதையை முடித்து நேற்று வந்து திறந்திருக்காங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்ல ஷீலா தீக்ஷித்துக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்து வந்து பிஜேபி தலைவராகிய வெங்கையா நாயுடுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் டெல்லி மக்களுக்கு வந்து மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காரு. வெங்கையா நாயுடு பேசும்போது சொன்னார், இந்தியாவிலே முதல் முறையாக இது போன்ற நேரத்தில் பணத்தை மிச்சம் பண்ண பாலத்தை நீங்கள் தான் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை, வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கார். நேர் கேட்ட கேள்விக்கு பதில் என்னவென்றால், பாண்டிச்சேரி மற்ற கட்சிகளை போல் அங்கே வந்து ஹைகமாண்டை நம்பி இருக்கும் கட்சி அல்ல. இது மக்களாலே உருவாக்கப்பட்ட உண்மையான கட்சி. பாண்டிச்சேரியில் நான் எங்கள் பாண்டிச்சேரியில் வாழ்கிறேன் அப்படின்றதுனால என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்ன்ற மாதிரி பாண்டிச்சேரியில் இதை நான் சொல்கிறது உண்மையாகவே சொல்கிறேன். கெஜ்ரிவால் சொல்கிறது நாங்கள் இங்கே சொல்கிறோம். எல்லா பணமும் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட எந்த பணமோ அல்லது வரி பணம் அது சரியான முறையில் செலவிட்டாக்கா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் சுற்றுலா வளர்ச்சியும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பையும் புதுச்சேரி மாநிலத்துக்கு கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சியால் கொடுக்க முடியும். ஆம் ஆத்மி கட்சியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நன்றிங்க சார். இப்போ உங்கள் வெளிநாட்டு அனுபவங்கள் குறித்து நீங்கள் பேசும்போது சிங்கப்பூரில் ஏற்பட்ட அனுபவம் அது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ஸோ சிங்கப்பூரில் இந்த அனுபவம் இருக்குது, வேறு எந்த நாடுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான அனுபவம் இருக்குது சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மக்களை பற்றி மிகப்பெரிய ஒரு 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 அடுத்து என்ன தேவை நம்ம மக்களுக்கான திட்டங்களை யோசனை பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு பொறியாளர். சரி. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஒரு 10-7 நிறைய பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொறியியல் கல்லூரியிலேருந்து நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விழுக்காடு பேருக்கு கூட வேலை நல்ல ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்கிறது இல்லை. மீதி எல்லாருக்குமே வந்து வேலைகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே பாண்டிச்சேரியில் எந்த தொழிற்சாலையும் இல்லை, அதனால் எந்த வேலையும் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியினுடைய தரம். இப்போ நான் ஒரு தொழிற்சாலை வச்சு நடத்திட்டு இருக்கின்றதுனால நான் சொல்கிறேன், வேலையில்லா திண்டாட்டத்தை விட வேலைக்கு ஆள் கிடைக்காத திண்டாட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. உண்மை. இது நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களும் ஒரு புறம் இருக்க, வேலை தேடிக்கொண்டு போகிறவங்களும் ஒரு புறம். அதுக்கு என்ன காரணம்னாக்கா படிப்பு என்ற பெயரில் நாம் வந்து ஏதோ ஒன்று நம்ம வந்து திணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்கில் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் என்ன அவங்க படித்ததுனால் எல்லாரையும் நம்ம வந்து இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஒரு கல் தூக்கி போட்டிங்கன்னா அது ஒரு இன்ஜினியர் மேலே தான் போய் விழுவும். அந்த அளவுக்கு நம்ம இன்ஜினியர்களையும் ஒரு சாதாரண கல்லூரிகளையும் நம்ம வந்து ஒரு தரம் இல்லாமல் நம்ம வந்து உருவாக்கி இன்னும் ஃபேக்ட்ரி மெஷின் மாதிரி நம்ம வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவங்களுக்கு உண்மையாகவே தெரியுதா? இது வந்து இன்ஃபோசிஸுடைய தலைவர் நாராயணமூர்த்தி சொன்னது. இங்கே வர்ற இன்ஜினியர்ஸில் எம்ப்ளாயபிள், அதாவது ஒரு தொழிலை அவங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக புரிந்து கொண்டு எம்ப்ளாயபிள் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது கம்பெனிகள்லாம் எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன. வேலையில்லா திண்டாட்டம் என்பது கண்டிப்பாக இல்லை, வேலைக்கு ஆள் கிடைக்காத திண்டாட்டம் தான் இருக்குது. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. அதாவது என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு இருக்கின்ற பொறியியல் பட்டதாரிகள் ஒரு
ஃபோட்டோஸ்டேட் காப்பி மாரி இருக்கிறான்றாங்க போயிட்டு. அவர் 4 வருடங்கள் காலேஜ் உள்ளே போயிட்டு 4 வருஷம் கழிச்சு ஒரு டிகிரி ஸ்கில் இல்லை, ஒரு ஸ்கில் ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரீஷியன் வேலைக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். அதில் வந்து இன்ஜினியரிங் படித்த பசங்க, நான் கேட்டது வந்து ஒரு ஐடிஐ படித்த பசங்க, இன்ஜினியரிங் கிடைத்த மாணவர்கள் ஒரு 10 பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கலில் பேசிக்கான ROIB 3 ஃபேஸ் என்னன்றதே தெரியாத அளவுக்கு அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வேறு வச்சுருக்காங்க கையில். என்ன பண்ணுவீங்க? சமூகத்தினுடைய போக்கை வந்து மிக அழகாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் நம்மளோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் பேசலாம் அவரோடு. ஸோ இப்போ இந்த கருத்து நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வெளிநாடுகள் என்று வருகின்ற பொழுது சார் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்து வேந்திருக்கிறீங்க சார்? அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண ஒரு இப்போ நம்ம ஊரில் வந்து நான் வந்து துபாய் போயிருந்தேன். இதில் நம்ம ஊரில் சுண்ணாம்பாறு அப்படின்ற ஒரு அருமையான கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயற்கை சூழலுடன் தென்னை மரங்களோடு கூடிய ஒரு மிக மிக ரம்மியமான ஒரு இடம் இருக்கிறது. அதுவும் ஒரு 2-3 கிலோமீட்டர் கப்பலில் போகிற மாதிரி. இதை விட ஒரு படி கீழே உள்ள டவ் க்ரூஸுன்ற ஒரு இடத்துல துபாயில் அங்கிருந்து வர வெளிநாட்டு பயணிகளை ஒரு இதமான ஒரு சூழ்நிலையில் ஒரு போட்டில் ஏற்றிட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்து ஒரு மற்ற விதமான எல்லாத்தையும் இது பண்ணி அழகாக ஒரு வட்டம் அடித்து பக்கத்தில் பார்க்கும் இடம் எல்லாமே அழகுபடுத்தி குப்பை கூலம் இல்லாமல் வச்சு அதன் மூலியமாக கோடிக்கணக்கான டாலர்களை அந்த நாடு ஈட்டு. அதான் நீங்கள் துபாய் பற்றி உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு சோலைவனமாக மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு கிங்கு அங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய எல்லா பில்டிங்கோடைய சின்ன ஒரு பில்டிங் இருக்கும். பர்ஜ் கலிஃபான்னு சொல்லிட்டு ஒரு உயரமான ஒரு பில்டிங் ஒன்று கட்டி அதுக்கு ஒரு க்ரௌடு, அதுக்குன்னு உலகம் முழுதும் ஈர்த்து இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக நபர்கள் வரும் ஏரோப்ளேனுடைய, அதாவது ஒரு ஏர்போர்ட்டாக இன்று துபாய் நகரத்தை மாற்றியிருக்கிறார்கள். ஒரு பாலைவனத்தில் எங்கே பார்த்தாலும் புல்வெளிகள், அழகான ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலையை வைத்து அந்த நாட்டில் கொண்டு வரும்போது பாண்டிச்சேரியில் பல சித்தர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்குது. இங்கே வந்து பல கோயில்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இதுலேயும் நம்மக்கிட்ட இருக்கிற யோகா போன்ற இதை வச்சு நம்ம நாட்டில் வந்து ஒரு சுற்றுலா ஒன்றை வச்சு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பையும் வசதிகளையும் நம்மால் பெருக்கிக் கொள்ள முடியும். ஒழுங்கான திட்டமிடுதல் இருந்தால் மட்டுமே, பிளானிங் இருந்தால். ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு பயணி இங்கே வர்றாரு, இல்லை நம்ம நாட்டிலேருந்தே வெளியிலேருந்து ஒரு பயணம் வர்றாங்க, ஒரு 3-4 நாட்கள் அவர் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அவர் ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலையை நம்ம இங்கே உருவாக்கும். நல்ல சாலைகள், நல்ல தங்கும் விடுதிகள், நல்ல ஒரு மக்களுடைய ஒரு புன்முறுவல். அங்கே டாக்ஸியில் போனோம்னாக்கா, ஆட்டோவில் போனாலும் எல்லாரும் ஒரு கரெக்டான ஒரு விடுதிகள் எல்லாமே இருந்து ஒரு மிக பரந்த ஒரு நல்ல ஒரு பில்டிங்லாம் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக எல்லாருமே சுற்றுலாவுக்காக பாண்டிச்சேரிக்கு வருவதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. நன்றிங்க சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பல நாடுகளுக்கு சென்றிருக்கு இல்லைங்களா? அங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கின்ற ஊழல், அங்கெல்லாம் வந்து லஞ்சம், அதெல்லாம் இல்லைங்களா? ஊழல் லஞ்சம் வந்து அங்கே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் மக்களுடைய அடிப்படை தேவையில் வந்து ஊழல் லஞ்சம் அங்கே இல்லை சார். இல்லை. இப்போ நம்ம ஊரில் வந்து குப்பை அள்ளுறதுலேயும் ஊழல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையோ, மக்களுக்கு வந்து பசித்து இருக்கும் ஒரு மக்களுக்கு கொடுக்குற ஒரு ரேஷன் அரிசியை அவனுக்கு கரெக்டான முறையில் கொண்டு போய் கொடுக்காம அவனுக்குன்னு வர்ற, அதாவது கோழி தீவனம், ஒரு கோழி நம்ம நாட்டில் இருக்கிற கோழி மாட்டு தீவனத்திலையும் ரொம்ப கீழ் அடிமட்டத்தில் கூட ஒரு ஊழல், ஒரு சாதாரண ஒரு ஏழை ஒன்றும் வசதி இல்லாத ஒரு முதியோர் பென்ஷனுக்காக வந்தால் அவங்ககிட்ட கூட வந்து கையூட்டு, அதாவது பெறுகின்ற ஒரு அவலமான ஒரு நிலைமையை வந்து வெளிநாடுகளில் கண்டிப்பாக இல்லை, வளர்ந்த நாடுகளில் சொல்கிறேன், கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் அடிப்படை தேவைகளில் வந்து யாருமே வந்து கை வைக்கிறது இல்லை. மேபி ஏதாவது பெரிய லெவலில் ஏதாவது அது மாதிரி பண்ணுறதா. அங்கே மக்களுடைய பண்பாடு, இப்போ உங்களோட பேசும்போது ஒரு கருத்து சொன்னீங்க, அங்கே வந்து ஏர்போர்ட் முக்கியமான இடங்களில் வந்து மக்கள் ஒரு நேராக பார்க்கின்ற ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறாங்க, ஹலோ எப்படி இருக்கிறீங்க என்று கேட்குறாங்கன்றது அந்த கலாச்சாரம் வந்து ஏன் நம்ம இங்கே இல்லைன்னு கேட்குறீங்க. இது குறித்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப வந்து அடிபட்டு இருக்காங்க. காத்தால இருந்து வந்து போக்குவரத்தில் அடிச்சது, அவங்க ஆஃபீஸில் எல்லாமே வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நம்ம மக்கள்கிட்ட வந்து புன்சிரிப்பு போயிடுச்சு. ஒரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம், பாதையும் பயணமும். வணக்கம், சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் ஆனந்தராஜ் கரோடி குப்பத்திலிருந்து பேசுறேங்க. மகிழ்ச்சி, சொல்லுங்க. அதாவது கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், இதுதான் இன்னைக்கு வந்து அடிப்படை பிரச்சனையா இருக்கு பாண்டிச்சேரியில. சரிங்க சார். கல்வி காசாகி போச்சு, சுகாதாரமும் காசாகி போச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலையும் நம்புறது இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பாண்டிச்சேரியில நம்புறது இல்ல. எல்லாம் பிரைவேட் ஸ்கூலு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். வேலை வாய்ப்பு, படிச்சா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது 100% கிடையாது. சரிங்க சார். இந்த ஒரு சூழ்நிலை, இந்த மூணுமே இல்லைன்னா ஒரு மாநில வளர்ச்சின்றது கிடையவே கிடையாது. மாநில வளர்ச்சின்றது 3 நம்பிதான் இருக்குது. சுகாதாரம் இருக்கணும், கல்வி இருக்கணும், வேலை வாய்ப்பு இருக்கணும். இது மூணுமே இங்க கிடையாது.
சரிங்க சார். கல்வி இலவசமா வேணும், மருத்துவம் இலவசமா வேணும், தரமான மருத்துவம் தரமான கல்வி வேணும். பிடித்தா எங்க ஊர்ல எங்களுக்கு வேலை வேணும். சரிங்க சார். ஆனா அந்த நிலைமை எங்க பாண்டிச்சேரியில் இல்ல. நீங்க ஆம் ஆத்மி கட்சி நல்ல கட்சி, ஒழுக்கமான கட்சி, நேர்மையான கட்சி, ஊழல் இல்லாத கட்சி, இந்த கட்சி பாண்டிச்சேரியில் என்ன பண்ணும் சொல்லுங்க? ரொம்ப கோபமாக கேட்குறாரு. இல்லை, அவரே சொல்லிட்டார் ஊழல் இல்லாத கட்சி நேர்மையான கட்சின்னு. ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு ஊழலை மட்டும் ஒதுக்கிட்டாலே 247 கோடி ரூபாய்க்கு உண்டான பாலத்தை வெறும் 105 கோடி ரூபாயில் கட்டுன்றதே ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியலைங்களா? அதே போல் கல்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ஒரு குடும்பமும் ஒரு 2 குழந்தைகள் வச்சுருக்காங்கன்னு ஒரு ஆவரேஜாக நம்ம வச்சுட்டோம்னாக்கா, ஒரு குழந்தைக்கு மாதம் 2000 ரூபாய் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு குடும்பமும் ஒரு 40-50 ரூபாய் வந்து கல்விக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இல்லையா இன்றைக்கி? இதை வந்து நம்மளுடைய கல்விக்கூடங்களை வந்து இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா டெல்லியில் ஒரு 500 பள்ளிக்கூடங்களை ஒரு தனியார் பள்ளிக்கு நிகராக கீழே டைல்ஸ் போட்டு ஏர் கண்டிஷன் போட்டு ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் வச்சு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ட்ரைனிங் ஓரியன்டேஷன் கொடுத்து சிலபஸை 25% குறைச்சிட்டாங்க சார். என்ன காரணம்னா, தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லை, பசங்க நல்லா விளையாடி ஆரோக்கியமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது போன்ற எது தேவையோ அதையெல்லாம் பண்ணி ஒரு அருமையான கல்வி அந்த கல்விக்கூடத்திலிருந்து கார்பேஜின், அதாவது நம்ம குப்பையை ஒரு இதில் உள்ளே போட்டோம்னா குப்பை தான் வெளியே வரும் இல்லைங்களா? அதனால் வந்து ஒரு தரமான ஒரு கல்வி, ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கல்வி கொடுக்கறது வந்து அடிப்படை தேவையாக வந்து இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து சுகாதாரம் வந்து ஒரு காம்ப்ரமைஸே கிடையாது. ஒரு எதாவது சொல்லுவார், இப்போ விவேகானந்தர் கூட சொல்லுவார், ஒரு ஹெல்த்தி நேஷன், அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற குடிமக்கள் அனைவரும் வந்து சொல்லுவார் மிகச்சிறந்த சுகாதாரத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்க உழைச்சி சம்பாதிச்சு இந்த நாட்டையும் மேம்படுத்த முடியும், அவங்களும் மேம்படுத்திக்க முடியும். அதனால் சுகாதாரத்துக்கு தேவையான அனைத்தையும் வந்து ஆம் ஆத்மி கட்சி செய்யும். அடுத்து வேலை வாய்ப்பு, இதை பற்றி நானே முன்னே சுருக்கமாக சொல்லிட்டேன். வேலை வாய்ப்புன்னு வரும்போது பாண்டிச்சேரியில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து பாண்டிச்சேரியிலே தொழில் அந்த அளவுக்கு வளத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அனைத்தும் இருக்குது. அது அத்தனையும் ஆம் ஆத்மி கட்சி செய்யும். நன்றிங்க சார். அன்பார்ந்த நேயர்களே, ஏதோ ஒரு விளையாட்டாக ஒரு நிகழ்ச்சிக்கு வாருங்கள் என்று அழைத்தவுடன் பல வகையான கருத்துக்களை அவர் நம்மோடு ஒரு வேதனையோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் ஒரு சொன்ன கருத்து ரொம்ப பிடித்தமான கருத்து. மகாத்மா காந்தியை ஒரு சேட்டுன்னு யாரும் பார்க்கறது இல்லை. அதே போல் தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் விழுந்தானே வஉசி, வட இந்தியர்கள் யாரும் அவரை வந்து ஒரு தமிழனாக பார்க்கின்றார்களா? தமிழனாக யாரும் பார்ப்பதில்லை. அப்படி என்றால் எனக்கு பிடித்திருக்கு, எனக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது. அந்த கொள்கை கோட்பாடு எந்த இயக்கம் செய்கிறதோ அந்த இயக்கத்தில் நான் என்னுடைய பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வெளிப்படையான கருத்தோடு வந்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர். அவர் சொன்னார், திட்டமிடுதல் ஒரு நல்ல தலைவனுக்கு எது இலக்கணம் என்றால், மக்கள் சார்ந்த விஷயங்கள் கையில் எடுத்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களுக்கு என்ன தேவை என்பது குறித்தெல்லாம் ஒரு திட்டமிடுதல் தான் ஒரு சமூகத்தை வந்து முன்னெடுத்து செல்லும் என்ற அழகான கருத்து சொல்லிக்கின்றார். அதாவது இந்த சிங்கப்பூரை பற்றி சொல்லுகின்ற பொழுது குப்பை மேடாக இருந்த தேசம், லீ குவான் யூ என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன், தனி மனிதன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அற்புதமான பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றான். ஒரு மாதத்திற்கு மேலே ஒரு செய்தியை படித்தேன். 2065 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு சிங்கப்பூர் தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்கும் என்ற விஷயத்தை 2015 கூட்டம் போட்டு சிந்தனை பண்ணுறாங்க. இது போன்ற பல கருத்துக்களை நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் மிக அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் பேசலாம் அவரோடு. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். சற்று காத்திருங்கள். மீண்டும் அன்பான வணக்கம் நேயர்களே. இன்றைய பாதையும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக ஆம் ஆத்மி கட்சியினுடைய செயலர் தொழிலதிபர் ரவி சீனிவாசன் நம்மோடு பங்கேற்று நல்ல சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் பேசலாம் அவரோடு. இப்போ நம்ம பல செய்திகளை பேசி கொண்டிருக்கீங்களா சார்? இந்த வெளிநாட்டு அனுபவங்கள் என்று வருகின்ற பொழுது வேறு என்னென்ன விஷயங்கள் ஈர்த்திருக்குன்றது சில தகவல் சொன்னீங்க. அது குறித்து வேறு என்ன கருத்து இருக்குங்களா? இப்போ இது சவுதி அரேபியா பற்றி சொன்னீங்க, நீங்கள் சிங்கப்பூரை பற்றி சொன்னீங்க நீங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சார், வெளிநாட்டு நண்பர்கள் பல பேர் சொல்ல கருத்து வந்து இங்கே வந்து அது குப்பை தான் பெரிய பிரச்சனைன்றாங்க. அது டெல்லி ஆகட்டும் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் குப்பை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க மனிதர்கள் வந்து இங்கே எப்போதுமே வந்து ஒரு மாதிரி கோபமாக இருக்கிறாங்க, முகத்தில் வந்து சிரிப்பு என்பது இல்லை என்றால்
அவங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லை, அடிப்படை தேவைகள் இல்லை என்று வருகின்ற பொழுது அவன் எப்படி முகத்தில் சிரிப்பை பார்க்கணும்? இது போல் வெளிநாட்டு அங்கே இருக்கின்ற கலாச்சாரத்திற்கும் நம்முடைய இந்திய பண்பாட்டு நெறிகளுக்கும் பொருளாதார பல விஷயங்கள் வித்தியாசப்படுகின்றோம். ஸோ நீங்கள் என்ன விஷயத்தில் வந்து நம்ம தேசம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கான்னு நினைக்கிறீங்க? எதனால் அந்த பிரச்சனை வருது? முதல்ல நீங்கள் அந்த குப்பைகளை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த குப்பைகளை பற்றி அது போல் ஒரு பார்வை இருக்கா? இந்தியானா ஒரு குப்பை, ஆமாம், குப்பை மிகுந்த நாடுன்னு இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக இப்போ நம்ம வந்து குப்பை போடாதான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம். நாங்கள் கூட ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து குப்பை போடாதீங்கன்றோம். எங்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டாப்பா குப்பை போடாதுன்னு சொல்கிறேன், குப்பை தொட்டி எங்கேப்பா இருக்குன்னு கேட்குறாரு இல்லைங்களா. குப்பை தொட்டி வந்து நம்ம ஒழுங்காக அவங்களுக்கு இருந்தால் தானே அவர் குப்பையை போடுவார். ஆனால் நம்ம நாட்டையோ அல்லது ஊரையோ ஒரு இடத்தையோ நம்ம கட்டமைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பீச் ரோடுனாக்கா இப்போ வந்து இவ்வளோ குப்பை தொட்டி, இப்போ நீங்கள் நேரு வீதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம ஊரில் இருக்கிற நேரு வீதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் யாராவது வெளியூர்லேருந்து ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு உபாதையின் மூலியமாக ஏதோ ஒரு சிறுநீர் கழிப்பதோ அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு இயற்கை உபாதைகள் எதனா வந்துட்டார்னா அவர் எங்கே போவார் நீங்கள் சொல்லுங்கள்? எங்கே நம்ம வசதி பண்ணி வச்சுருக்கோம்? அதை பற்றி யாரும் வந்து யோசிக்கல. அது போன்ற வசதிகள்லாம் செய்து கொடுத்து விட்டு நீங்கள் வந்து அது போன்ற செய்யுங்க இருங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அவங்க செய்வாங்க. இப்போ ஸ்வச் பாரத் வந்திருக்கு, அதுக்கு உண்மையாகவே ஆம் ஆத்மி கட்சி தான். இன்றைக்கி டெல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 டாய்லெட் இன்றைக்கி வந்து கட்டுறதுக்கு வந்து திட்டம் போட்டிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த 1,00,000 டாய்லெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் அதாவது வெறும் 20 லட்சம் ரூபாய், அதாவது ஒரு 20,000 ரூபாய் செலவில் 2,000 டாய்லெட்டுகளை வந்து அவர் வந்து கட்டி முடிச்சிட்டாரு. டார்கெட் வந்து 1,00,000 டாய்லெட். இப்போ டெல்லி அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுதுன்னா, நான் இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, எல்லா பக்கமும் டாய்லெட் வச்சு கொடுத்துருவோம், எல்லா பக்கமும் டஸ்ட்பின் வச்சு கொடுத்து மக்களுக்கு வந்து வழிகாட்டுதல் சொன்னோம்னா அவங்க கண்டிப்பாக போய் போடுவோம். இப்போ நீங்கள் நான் வெளிநாடுகளை பற்றி அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் குப்பை தொட்டி இருக்கும். மக்களுக்கு என்ன தேவையோ அதை முன்னாடியே தேர்ந்தெடுத்து வச்சுருப்பான் மக்கள். இதே நம்ம இந்தியாவிலேருந்து போகிறவங்களே வெளிநாட்டில் போனாக்கா எவ்வளோ சுத்தமாகவும் நாகரிகமாகவும் நடந்து கொள்கிறார்கள். அதை வந்து அரசாங்கம் என்பது இருக்கிற வரி பணத்தில் குப்பை தொட்டி வைக்கணும், அந்த குப்பை தொட்டியை ஒழுங்காக பராமரிக்கணும், அந்த குப்பைகளை ஒழுங்கான முறையில் எடுத்துக்கொண்டு போய் வந்து போடணும். சிறு வயது முதல் மக்களுக்கு வந்து ஒரு ஒழுக்கத்தை நம்ம சொல்லிக்கணும். இப்போது பாண்டிச்சேரியில் மக்கள் அதிகமாக கூடுற இடம் வந்து நம்மளுடைய பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்களா. அந்த பஸ் ஸ்டாண்டு தான் வந்து பாண்டிச்சேரியினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து சூப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா அங்கே வரும் எல்லா மக்களும் கூடுற இடத்துல அவங்களுக்கு வச்சு ஒரு விழிப்புணர்வோ அல்லது செய்தியோ நம்ம சொல்லிட முடியும் ஈஸியாக. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் போட்டிங்கனாக்கா சொல்லக்கூடாது, மூக்க மூடிக்க வேண்டிய நிலைமை தான் நமக்கு இருக்குது இன்றைக்கி. வணக்கம், பாதையும் பயணமும். வணக்கம், சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். நம்ம ரவி சார் அருமையான கருத்துக்களை முன்வைத்து கொண்டு வருகிறார். தாங்கள் பொதுமக்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் நீங்கள் கேட்கிற கேள்விகளும் அருமையான பதிலை கூறி வருகிறார். சரிங்க சார். மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பாண்டிச்சேரி வந்து மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்று அருமையாக எடுத்து வைக்கிறார். சரிங்க சார். இருந்தபோதும் தில்லியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு செய்கிறார்கள் என்றால் அது தில்லி கோட்டை. அதை நம்ம வந்து புதுச்சேரியில் வந்து ஒப்பிடும் பார்க்கும்போது, ஆனால் தில்லிக்கு வந்து செல்ல பிள்ளை வந்து புதுச்சேரி தான். சரிங்க சார். ஆனால் இன்றைய நிலைமை வந்து புதுச்சேரி வந்து தில்லி செல்ல பிள்ளையாக எடுத்துக்கொண்டு வளருவது கிடையாது பாண்டிச்சேரி. சரிங்க சார். இதே போல இப்போ திருமண தொகுதி, மேட்டுப்பாளையம் தொகுதியெல்லாம் பார்க்கணும்னாக்க தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதிகள். சரிங்க சார். ஆனால் புதுச்சேரியிலே படித்து புதுச்சேரியிலே வளர்ந்த மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, இல்லை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுப்பதில்லை. சரிங்க சார். ஆனால் தொழிலாளர் துறையில வந்து விண்ணப்பம் பெறுகின்ற போது, விண்ணப்பம் செய்கிற போது நாங்கள் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு இத்தனை விழுக்காடு பணிகளை தருகிறோம், மீதம் உள்ள விழுக்காடு பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்றுதான் ஒப்பந்தம் செய்கிறார்கள். சரிங்க சார். இது போன்ற வந்து எந்த நிறுவனமும் ஒத்துக்கொள்வதிலே செய்வதும் இல்லை. சரிங்க சார். உள்ளூரில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை அமைக்கினால் அவர்கள் வந்து யூனியன் வைத்தார்கள், ஊதிய உயர்வு கேட்பார்கள், அனைத்து சலுகை கேட்பார்கள் என்று தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள் வெளிமாநிலங்களில் ஆட்களை வைத்து குறைந்த கூலிக்கு வேலை வாங்குகிறார்கள். இது என்னுடைய
தாக்கம் வந்து புதுச்சேரியில் மிகவும் அதிகமாக உள்ளது இல்லைங்களா ஐயா? சரிங்க சார். இதுக்கு வந்து ஐயா என்ன பதில் சொல்லுங்க சார்? புரியுதுங்களா சார்? அதாவது இது வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறார் ஐயா. ஒரு மிகச்சிறந்த கருத்து தான் அது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரியில் வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு 30 பிறகு தான் வந்து தொழில் மயமாக ஆக்கப்பட்டது. அப்போ வந்து பல விதமான தொழில்பேட்டைகள் வந்து தூங்குனாங்க. அப்போ வந்து எந்த விதமான தொழில்களுக்கு இவர்கள் வந்து முன்னுரிமை கொடுத்தார்கள் என்றால் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பவர் அதிகமாக எடுக்கிற யூனிட்ஸுக்கு இவ்வளோ தரமான ஒரு தொழிற்சாலை நம்ம ஊருக்கு வந்ததா அப்படின்னு கேட்டாக்கா ஓரளவுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த ஊர் மக்களுக்கு பயன்படக்கூடிய தொழிற்சாலைகள் அவ்வளோவாக வரவில்லை என்பது தான் உண்மை. அதோடு மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளுடைய பராமரிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்கான முறையில் அவங்க செய்யலை. தொழில் முன்னேறுவதற்கு உண்டான ஏன்னா நிறைய பேர் ஒரு வருத்தத்தோடு நான் சொல்கிறேன், சில தொழிலதிபர்கள் வந்து இதில் இருக்கிற சப்சிடிக்காக வந்து சப்சிடி அனுபவிச்சுட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதையும் அரசாங்கம் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதில்ல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு கேள்வி தான். நண்பர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன், உள்ளூர் மக்கள் வந்து வேலை கொடுப்பதற்கு வெளியூர் மக்களுக்கு வேலை கொடுப்பது என்பது பொதுவாக எந்த தொழிலதிபர்களுக்கும் வந்து அதில் ஒரு வித்தியாசம் கிடையாது. பட் அங்கே இருக்கும் மக்கள் அந்த வேலைக்கு உண்டான தரத்தில் இருக்கிறாங்களான்றதை ஒன்று பார்க்கணும். அடுத்தது சில குறைபாடுகள் வந்து உள்ளூர் மக்களால் வந்து இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு இருக்க தான் செய்யுது. அதையும் அரசாங்கம் தலையிட்டு சுமூகமான முறையில் தீர்த்து வைப்பதும் அரசாங்கத்துடைய கடமைன்னு ஆம் ஆத்மி கட்சி நினைக்குது. என்னன்னாக்கா இதுக்கு நான் மறுபடியும் திருப்பி நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். ஜெர்மனியில் இல்லிக்குன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு தொழிற்சாலைக்கு நான் போயிருந்தேன். அந்த ஊரில் இருக்கிற அந்த தொழிற்சாலையோட பேரே இல்லிக். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 கோடி ரூபாய் வந்து பொருளாதார வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. நான் நினச்சது உண்டுன்னா உள்ளூர்காரங்களை வந்து வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு நம்ம ஊர்லலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட நான் கேட்டபோது இல்லை இந்த ஊரில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே நம்ம ஊரில் இருக்கிற கம்பெனி சூப்பராக இருக்கணும், உலகத்திலே நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த கம்பெனிக்கு செக்யூரிட்டி கூட கிடையாது. அந்த உள்ளூரில் வேலை செய்கிற கம்பெனிக்கு செக்யூரிட்டிக்கு அந்த மக்கள் இந்த ஊரில் உங்கள் கம்பெனியில் ஒரு பையன் வந்து ஒரு பொருளை திருடி போக முடியாது சார், அது எங்களுக்கு அவமானம், நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு மக்கள் அந்த மாதிரி அந்த இடத்துல வேலை செய்கிற மாதிரி அந்த ஒரு மனப்பக்குவம் அந்த ஊருக்கே பேர் எல்விக்கள் காலங்காலமாக வேலை செய்யணும். அது போன்ற ஒரு மனப்பான்மையை நம்ம உருவாக்கணும்னாக்கா கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்தந்த ஊரில் வேலை கிடைச்சா நல்லது தானே சார். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் போய் வெளியூர்காரன் எதுக்காக வேலை செய்யணும்? மக்களுக்கும் அந்த மனப்பான்மை வர வேண்டும். அந்த உள்ளூரில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி மனப்பான்மை வர வேண்டிய காலம் வந்து விட்டது. வணக்கம், பாதமே பயணம். வணக்கம் ஐயா, முத்தால்பேட்டில் சரவணன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஹலோ சொல்லுங்க சார். ஒரு சின்ன சந்தேகம் ஐயாட்ட கேட்கணுங்க ஐயா. கேளுங்க சார். நான் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் தான் பிறந்து வந்து எனக்கு 43 வயசு ஆகுதுங்க. நாங்கள் வந்து பத்தர் ஜாதியை பற்றி தவற நினைக்கிறேன். நாங்கள் பத்தர் குடும்பத்தில் பிறந்தது. கூலி வேலை தாங்க செய்கிறேன், பத்தர் வேலை செய்யலை, கூலி வேலை செய்கிறேங்க. 3 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறேன், வாடகை வீட்டில் தாங்க இருக்கிறேன். 3 பொம்பளை பிள்ளையை படிக்க வச்சுட்டு இருக்கிறேங்க. ஆனால் அரசாங்கம் கொடுக்குற சலுகை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன அளவில் கூட எந்த விதமான சலுகையும் கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் ரேஷன் கார்டு கொடுத்துக்கிறாங்க. வாடகை வீட்டில் இருக்கிற எனக்கு சொந்த வீடு உள்ளது. நான் மற்றபடி வேற யாரும் தப்பா சொன்னா, சொந்த வீடு இருக்குது, எல்லா வசதியும் இருக்கு. அவங்களுக்கு சிவப்பு கார்டு கொடுத்துக்கிறாங்க, இலவச அரிசி கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுன்னு படிக்க வைக்க முடியாம கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த அரசாங்கமும் வந்து எங்களுக்கு எந்த விதமான சின்ன சலுகை கூட கொடுக்கறது கிடையாது. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா உண்மையான ரீதியா நாங்க ரொம்ப வருத்தத்திலேயே கஷ்டத்திலேயே இருக்கிறோங்க. ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 300 ரூபா தாங்க வருமானம். இந்த 300 ரூபா வருமானத்தை வச்சு நான் இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் எல்லா இடத்துலையும் ஏறி இறங்கலாம் பார்த்துட்டேங்க. இவ்வளவுதான் அரசாங்கம் உங்களுக்கு தான் கொடுத்துருக்குன்றாங்க. எனக்கு அது புரிய மாட்டேன். படிப்பறிவு எனக்கு அதிகம் கிடையாதுங்க. எதனால எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் கொடுக்குற ஒரு சலுகை வந்து உண்மையிலே இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சலுகை வாங்குறவங்க நான் ஒரு எங்க தெருவுல மட்டும் சொல்லுங்க, மற்றபடி வெளியே உலகத்துலாம் சொல்லலை. எங்க தெருவுலயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல வசதியா இருக்கிறவங்க அரசாங்க சலுகை அனுபவிக்கிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான சலுகை இல்லை. இது ஏன்னு தெரியல, யாரும் இதை போய் கேட்கறதுன்னு எனக்கு தெரியலைங்க. அது தப்பா நினைக்காதீங்க.
நீங்கள் பாண்டிச்சேரி பூர்வீகமா நீங்கள்? பாண்டிச்சேரி என் பூர்வீகம். எனக்கு 43 வயசு. எங்கள் அப்பா பாண்டிச்சேரி, நானும் பாண்டிச்சேரிங்க. எங்கே இருக்கிறீங்க? நாங்கள் முத்தல்பேட்டில் இருக்கோங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு போயிட்டு. ஆமாங்க. எஸ் சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் கேட்குறேன் சார், இப்போ இது போல் கேசஸ் நீங்கள் எடுக்கக்கூடாது சார் கையில். சார் இதுதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து சொன்னார், அவருக்கு 43 வயது ஆகிறது. அவர் வந்து ஒரு பட்டர்லாம் தங்க ஓகே அது மாதிரி தொழில் பண்ணிட்டுருக்காரு. குழந்தைங்கள 3 பெண் குழந்தைங்களை வச்சுட்டு என்னால் வந்து குடும்பம் நடத்துக்கிறதுக்கே கஷ்டம்னு சொல்கிறாரு. நான் உண்மையை சொல்ல போனோம் சார், நாங்கள் வந்து தெருவாக இன்று மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிகமான எண்ணிக்கையில் உள்ளவர்களுடைய நிலைமை இப்படி தாங்க இருக்குது இன்றைக்கி இந்தியாவில். இந்த நம்ம கேட்குறது இப்போ இந்த ரேஷன் கார்டு விஷயம் பேசுகிறாரு இல்லைங்க சார். இது வந்து இதுக்கு ஒரு பதில் நான் சொல்கிறேங்க. எங்கள் இடத்துல இந்த செல்ஃபோனில் இதுக்கு உண்டான தகவல்கள், நாங்கள் எந்த தகவல் பேசினாலும் ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச மாட்டோம். சிஏஜின்னு ஒன்று இருக்குது, சிஏஜி ரிப்போர்ட்டுன்னு 2014க்கான பாண்டிச்சேரியுடைய சிஏஜி ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்குது. அதில் அவங்களுடைய ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, மத்திய அரசாங்கம் பாண்டிச்சேரியில் 83,000 சொச்சம் பேர் தான் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 35 கிலோ அரிசி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சேங்ஷன் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆனால் புதுவை அரசாங்கத்தில் நான் எந்த அதிகாரியும் குறை சொல்ல திரும்ப, நாங்கள் வந்து பேசுகிறது எல்லாமே இந்த அமைப்பு கட்டமைப்பு அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னாக்கா 1,15,000 கார்டு இருக்குதுன்னு சொல்லி பண்ணுறதுனால 35 கிலோ மாதத்திற்கு கிடைக்க வேண்டியவர்களுக்கு எல்லாருக்கும் 15 கிலோ 20 கிலோ சில மாதங்கள் போடுறாங்க, சில மாதங்கள் போட. இது வந்து சிஏஜியோடைய ஃபைண்டிங் ரிப்போர்ட்டில் இருக்குது. இப்போயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது என்னன்னாக்கா சரியான கணக்கெடுப்பு முறை இல்லாததுனால அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. பணக்காரங்களுக்கு நிறைய பேர் வந்து சிவப்பு கார்டை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா இது யாருடைய குற்றம்? பணக்காரங்க யார் ஏழைங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதிகாரிங்க இருக்காங்க. கண்டுபிடிச்சி உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு கொடுக்க முடியாத கார்டு அப்படின்னு போய் ஒரு செக் பண்ணிவிட்டு உண்மையான ஏழைக்கு தேவையானதை கொடுத்தாவே அவங்க வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர்ந்துடும். இது ஒன்று. அடுத்து வந்து உண்மையான ஏழைகள் என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம், எஸ்ஆர்சி ஸ்மார்ட் கார்டு வந்து வரணுன்றதுக்காக 2011 13 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க. அந்த ஸ்மார்ட் கார்டு ஒதுக்கப்பட்ட நிறுவனத்திற்கு வந்து தேவையான தகுதி இல்லாததுனால 3 கோடி ரூபாய் பணம் வாங்கி 4 வருடம் ஆகி இன்றைக்கி எல்லாருக்கும் ஸ்மார்ட் கார்டு கொடுக்க முடியாததுனால இந்த ரேஷன் அரிசிகளுக்கு மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிற அரிசி எல்லாமே ஒரு நியாயமான டிரான்ஸ்பரண்டான முறையில் இன்றைக்கி வரைக்கும் விநியோகம் செய்யப்படலை. அதுக்கு உண்டான ஆடிட் எதுவுமே கிடைக்கல. மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு நியாயமான இது ஒன்றும் போய் சேரவே இல்லை. இவருடைய இது என்னன்னாக்கா 3 குழந்தைங்களுக்கும் கல்வி இலவசம். சர்வசாதாரணமாக அவங்க போய் படித்து நல்ல ஒரு படிப்பை அரசாங்கம் பார்த்துக்கணுன்ற நிலைமை இருந்தால் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்து தொழில்துறையில் அடுத்து அரசாங்கம் பார்க்க வேண்டியது இவர் ஏன் வந்து 43 வயதாகியும் அதாங்க ஒரு அரசாங்கம்னா என்னங்க, தன்னுடைய ஒரு மனிதனும் எந்த மூலையிலையும் நம்ம வீட்டில் எப்படி ஒரு மூலையில் ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமா, அது மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களும் ஏன் இவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை களைவது தான் ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்க முடியும். அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். வணக்கங்க, பாதையும் பயணமா. வணக்கம் இருவருக்கும். வில்லியனூர்லேருந்து கலியமுருகன். வாங்க சார். வணக்கம். மிக சிறப்பான முறையில் வந்து ஐயா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க சார். நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயாவோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? ரவி சீனிவாசன் சார். சார் நான் தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க வந்துட்டு நல்ல கருத்துக்கள் சொல்றீங்க. இப்ப லீடர் யாருன்னு எனக்கு தெரியல, பட் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்களுடைய அந்த கட்சி நடத்துபவர்களையும் சிறப்பாக செய்யணும். இப்ப சமீபத்துல நான் படிச்ச ஏதோ ஒரு சாலை பிரச்சனைக்காக வந்து டவர்ல ஏறிக்கிட்டு கலடா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, அது வந்து ஒரு நாகரிகமற்றது. இவ்வளோ நேர்மையாகவும் அழகாகவும் தெளிவாகவும் புதுச்சேரியில நேரு வீதியை பத்தி அழகா சொன்னீங்க. ஏன்னா ஒரு சிறுநீர் கழிப்பு ஒரு நாள் ஃபுல்லா கூட பட்னியா கிடக்கலாம். ஆனா ஒருத்தவங்க வந்து ஒரு இயற்கை உபாதைகளை கழிக்காம இருக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்க உட்காந்துட்டு இந்த டிவில சொல்ல முடியாது. சோ அப்படிப்பட்டதை சிந்திக்கக்கூடிய நீங்க உண்மையாலும் ஒரு கரெக்டா ஒரு தேசியவாதியா தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றியான சிந்தனைகள்லாம் இல்லாம நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி நேரா போயிட்டு வரோம். அதுக்கு இடையில எந்த டாய்லெட்டை பத்தி, புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டை பத்தி சொன்னீங்க சிறப்பா. அந்த எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி தான் உங்ககிட்ட நான் லைன்ல வரேன். அதாவது முதல்ல வந்து காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்றது உங்ககிட்ட கெஜ்ரிவால் அவர்கள் வந்து எம்பியில பெரிய அளவுல கொண்டு வந்திருக்கலாம். அவர் செய்த ஒரே ஒரு இது, விதை போட்டவுடன் மாமரத்தில் மாம்பழம் வரணும்ன்ற நினைச்சாரு. அவர் பண்ண பெரிய தப்ப ஆனா மக்கள் வந்து ஏத்துக்கிட்டே சரி ஒரு மணிப்போன் மரப்போன்னு கொடுத்தாங்க. அதே அளவுக்கு எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால அவர் மட்டும் அது மாதிரி ஸ்டெடியா இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு புதுச்சேரியில நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கும். ஒண்ணு, காசு கொடுத்து வாக்கு வாங்குறது வந்து இப்போ சர்வசாதாரணமா இந்தியா முழுக்க நடக்குது. அதை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனா இதை எதானு சொல்லுங்க. அதாவது நமக்கு சட்டத்திலே எனக்கு ஒரு குறை என்னன்னா, லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவேன். அவன் கேட்கிறான், என்னுடைய வேலை முடியணும் கொடுக்குறான்.
கொடுக்குறோன்னு முடிச்சீங்கன்னா நீங்க அப்புறம் எப்படி அவன் செய்வான்? கொடுக்குறோம் நீங்க எப்படி கேட்ட கொடுத்தாதான் வேலை கொடுப்பான், நான் முடிப்பான்றான். அவனுக்கு அதுக்கு லஞ்சம் கொடுக்குறவங்களை நீங்க பிடிக்கூடாது, சட்டத்தையே ஃபர்ஸ்ட் மாத்தலாம். அதனால இவர் கொடுத்தா இவரு மாட்டிப்பாரு அவரு மாட்டிப்பாருன்றதுக்காக லஞ்சம் பெருத்துக்கிட்டு இருக்கு. ஐயா கூட அருமதி கூட கேட்டாரு, லஞ்சம் வேலை இதுல இல்லையா? நீங்க அடிப்படை உரிமைகளுக்கெல்லாம் லஞ்சம் கேட்க மாட்டாங்க, பெரிய பெரிய திட்டங்களுக்கு அது போகும், அதனால பொதுமக்கள் பாதிக்க மாட்டாங்க சிறப்பா சொன்னீங்க. அப்ப லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் கொடுக்கறதுக்கு தூண்டப்படுறான் அவனை தான் அதிக ஆண்டுகள் உள்ள போடணும். இவன் பொய்க்காரணம் கொண்டு இவன் உள்ள சொல்லுங்க, வேண்டான்னு சொல்லல. இது போல எல்லாத்துக்கும் நீங்க ஒன்னையும் சொல்லிட்டு இருந்தா பொதுமக்கள் எப்படி வருவாங்க? ரெண்டாவது, ஆம் ஆத்மி கட்சியோடைய நல்ல தெளிவான கருத்துக்களை போகணும். எதுவுமே உடனடியாக எதுவுமே ரீச் ஆகாது. இப்ப நீங்க பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டுல பார்க்கலாம், எங்கெங்கயோ இருந்தவங்க இப்ப மேல டக்கு டக்குன்னு வராங்க, பல்வேறு திட்டங்களை தீட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு. அது போல உங்களுடைய கட்சி நாளைக்கே ஆட்சி பிடிச்சிருன்றலாம் சொல்ல முடியாது. நீங்க வார்டு நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ அந்தந்த பகுதிக்கு நீங்க சொன்ன மாதிரி கழிவுநீர் வாய்க்கால் சரியில்லைன்னா அதுக்கான புகார்களை கொம்யூன் பஞ்சாயத்துல கொடுக்கறதோ மற்ற திட்டங்களை செய்யறதோ 4000 பேருன்றது முக்கியம் இல்ல, 4 பேர் இருந்தாலும் நறுக்க கரெக்டா செய்தீங்கன்னா, அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காம யாரையும் துஷ்பிரயோகம் பண்ணாம அராஜகம் இல்லாம கலாட்டா இல்லாம அழகா செய்தீங்கன்னா மக்களுக்கு உங்கள் மேல ஆர்வம் தனியா வரும். அவங்களும் தானா சொல்லாட்ட நடுநிலையாளர்கள் தங்களுக்கு எப்பயுமே, அதாவது தங்கள்னா அந்த எந்த கட்சி எந்த இவங்க சிறப்பாக இருக்காங்களோ அவங்க முன்னேற்றத்துல வருவாங்க. எனக்கு இன்னொன்னு, புதுச்சேரி பூங்காவுக்கு போயிருக்கீங்களா? நகராட்சி பூங்காவுக்கு நீங்க புதுச்சேரி நேரு வீதியை சொல்லிட்டீங்க. நகராட்சி பூங்கால சீனியர் கழிக்க ஒரு இடம் கிடையாது. சமீப 4 ஆண்டுகள் முன்னாடி சின்னதா வச்சிருந்தாங்க, எடுத்துட்டாங்க. வெளியூர்ல இருந்து சுற்றுலா பயணிகள் வருது, நாங்க அங்க அலுவலகம் இருக்கிறதால போய் ஓய்வுல உட்காருவோம். அப்ப அந்த குழந்தைங்களை ஓடி வருதுங்க, 4 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு ஓடி அதுங்க எங்க போகும்? சின்ன பிள்ளைங்களாட்டும் பெரிய பிள்ளை எங்க அசுத்தம் பண்ணி ஆகணும்? அதுங்களுக்கு உட்காந்து சாப்பிட இடம் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. அலையுங்க, ஒண்ணு நீங்க மினரல் யூனிட் போட்டு அங்க 10 ரூபா 5 ரூபான்னு வித்துட்டு போங்க, மக்கள் கிடைக்க. அப்ப புதுச்சேரியை குடியார ஊருன்னு சொல்லிட்டு போறான். பாட்டலுக்கு தண்ணி கிடைக்குதாண்டா அங்க லாக்கி, குடிக்க தண்ணி கிடையாதுன்னு என் காதுபட சொல்றான். நான் ஒரு புதுச்சேரி வாசியா இருந்து என்னால அவனை மறுதளிக்க முடியல. அது கேட்கறது உண்மை. சார் எங்க டாய்லெட் போறதுன்னு கேட்கறான். பொம்பளைங்க உட்காந்துருக்காங்க, அப்படியே அங்க டவருக்கு பக்கத்துல அவன் அடிக்கிறான். நான் போட்டோ வச்சிருக்கேன், நான் வச்சு போட்டோ எடுத்திருக்கேன் செல்ல. அப்ப இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் காட்ட முடியும்? முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி புதுச்சேரி நகராட்சி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பாருங்க, இருக்கிற குப்பையெல்லாம் கொட்டி உள்ள வர்றவன் பாண்டிச்சேரி சென்னைக்கு போறான் இல்ல சிதம்பரம் போறான்னா டச் பண்ணி போகும்போது இவ்வளவு நாஸ்தியா இருக்குது. என்ன இது ஊரு? நீங்க அழகா மாட மாளிகையை கட்டிடுங்க, எவ்வளவு வேணா பண்ணுங்க. அப்புறம் நீங்க இன்னொன்னு கேட்டீங்க காமராஜர் சாலை பத்தி. பல்வேறு நகைக்கடைகள் வர்றதை பிளானிங் அத்தாரிட்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த இடம் குறைந்த வாடகையில எந்த இடம் கிடைக்குதோ, லூஸ்ல எங்க கிடைக்குதோ அங்க இருக்கும். இன்னொன்னு நீங்க சொன்னீங்கன்னா, பிரபலமான அண்ணா சாலையில ஒரு பெரிய ஜவுளி நிறுவனம் இருக்கு. அவங்களுடைய ஜெனரேட்டர்ல கரண்ட் எடுத்தாலும் சரி, அவங்க கவர்மெண்ட்ல வாங்கினாலும் சரி, அவங்க ஏசி நடு ரோட்ல அடிக்குது. யாருடைய உழைப்பு? நிலக்கரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணி வெள்ளத்துல பூந்துட்டு கிடக்கு, அங்க இருந்து உற்பத்தி பண்ண முடியல. அந்த உற்பத்தி இருந்தாலும் எத்தனை குடிசை தொழில்களுக்கு கரண்ட் கிடைக்கும்? ஏன் அந்த இது பார்க்க கூட அங்க 10 பேர் காவல் போட்டு எல்லாருக்கும் டிராபிக் கிளியர் பண்றீங்க. அப்ப பல செல்வந்தர்களுக்கு இந்த நாட்டில் சிறப்பாக தான் இருக்கிறது, மண்டகாய்ந்தவர்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கிறது. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, சாலை போக்குவரத்தை சரி பண்ணக்கூடிய இதே காவல்துறைக்கு ஆகட்டும், இங்க சொல்றாங்க கூட பெரிய பெரிய மண்டபங்களை கட்டி இருக்கவங்க அதற்கான பார்க்கிங் வச்சிருக்காங்கன்னா பிளானிங் அத்தாரிட்டியை கை காட்டுறாங்க தவிர அவங்க காரு வண்டி லெஸ்க்குன்னு விட்டு டிராபிக் அதுல நீங்க சரி பண்றதுக்கு தயக்கம் காட்டக்கூடிய நீங்க, காய்கறி விற்கிறவன் நடு ரோட்ல ஒரு கீரை விற்கிறவங்க ஒரு 2 மணி நேரம் வித்தா ஒரு 2 ரூபா கிடைக்கும் பார்த்தோம் பிச்சை எடுக்காம தான் குடும்பத்தை எப்படி கூட கொஞ்சம் ஓட்டுவன்னு சொல்லக்கூடியவன்ட்ட தடி எடுத்து அடிச்சு தெருத்துறீங்க, தலையில் தூக்கி போறா தூக்கி போட்டுறவாடான்னு. உங்களுடைய சாமர்த்தியத்தை மண்டை காய்ந்தவர்கிட்ட தான் காட்டுவீங்களா? அது போன்ற இருக்கவன்ட்ட காட்ட மாட்டீங்களா? இதை நான் இந்த இடத்துல சிறப்பா, ஏன்னா இது உங்களுடைய உத்தியோகத்திற்கு உங்களை போன்ற ஆட்களுக்கு இது மாதிரி பதிவு பண்ணி கேட்க வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய இடத்துல சாத்வீகமான முறையில அமைதியான முறையில, அதாவது அகிம்சை முறையில நீங்க தங்களுடைய கொள்கைகளை எடுத்து வைக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. நன்றி. ரொம்ப அதாவது இப்ப நீங்க எனக்கு கேட்டீங்கன்னா நீங்க 1 மணி நேரம் பேசியிருக்கீங்க இல்லையா, அந்த 1 மணி நேரத்தை அவர் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ரொம்ப நிறைவில் நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன இது, இப்போ அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ புதுவையில் வேலையில்லாத பட்டதாரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை கொடுத்து, ஏன்னா தனி மனிதன் கஷ்டம், நீங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை கொடுத்து எங்கெங்கே மக்கள் அதிகமாக கூடுகின்றார்களோ, அது பூங்காவாக இருக்கலாம், அந்தந்த இடங்களில் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு டாய்லெட் போல் அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அந்த வருமானத்தை வச்சு படிச்சுக்குவாங்க. அந்த டாய்லெட் மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாரதி பூங்காவில் விஸ்தாரமான இடம் இருக்குது.
அதில் ஒரு வேலை இல்லாத ஒரு 5 பசங்க ஒன்று சேர்ந்து, சார் நீங்கள் அரசாங்கத்தை அனுமதி மட்டும் கொடுங்க, நாங்கள் டாய்லெட் கட்டிக்கிறோம். அரசாங்க சார்பாக நீங்கள் என்ன பண்ணல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் நீங்கள் வசூலிக்க உரிமை மட்டும் கொடுத்தலாம். ஆனால் அதுக்கு அதிகமாக வசூலித்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம், லைசன்ஸ் கேன்சல் பண்ணலாம். அது போல் ஸ்கீமை கொடுத்துடலாம். டாய்லெட் பிரச்சனை. அடுத்து வந்து அந்த வாட்டர் பாட்டில் சொன்னீங்க நீங்கள், எவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. 10 ரூபா வாட்டர் பாட்டிலை வாங்கி ஒரு 2 ரூபா கூட வச்சு கொடுக்கலாம், அப்போ 12 ரூபா. இப்போ இது போல் நிறைய சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் பிரச்சனை மட்டும் பேசாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை ஏன் அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். நான் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய அரசாங்கம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்மார்ட்டில் வந்து இப்போ கலிமுருகன் நல்லா அழகாக தெளிவாக பேசுகிறாரு இல்லைங்களா? நல்லா இது போல் சிஸ்டத்தை நீங்கள் கொடுக்கலாமேன்னு கேட்குறேன். தாராளமாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து தீர்வுகள் வந்து தேடிக்கிட்டு தீர்வுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறோம்னாக்கா இது சரியான நீங்கள் சொல்கிறது அருமையான எவ்வளோ பிள்ளைங்க வேலை இல்லா திட்டத்தட்ட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொறியியல் கல்லூரி, நான் பொறியியலாளர்னால எல்லா பொறியியல் கல்லூரிலையும் 5 வருடத்திற்கு அப்புறம் நான் ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்துட்றேன், அந்த கம்பெனியில் வேலை வாங்கி தான் சொல்கிறவங்கள யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் உங்களை தொழிலதிபர் ஆக்கிறேன், உங்களை தொழில் பண்ணுறது உங்களாலே சுயமாக நிற்கிறேன்னு எந்த காலேஜ்லேயும் விளம்பரம். நாங்கள் ஆம் ஆத்மியோடைய நோக்கமே அதோட இன்னும் ஒரு திட்டத்தை சொல்கிறேங்க. ஆம் ஆத்மி கட்சி தான் தமிழில் இந்த டெல்லியில் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு எந்த ஒரு மாணவன் ஆசைப்பட்டாலும் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொலாட்ரல் செக்யூரிட்டி, அதாவது கடன் வசதிக்கு அவர் ஒருவேளை கட்ட முடியலன்னா அரசாங்கம் கட்டுன்ற உறுதியை தருது. ஒரு மிகச்சிறந்த படிப்புக்கு வந்த உடனே முதல்ல அவங்க அமுல்படுத்தின திட்டம் அதுதான். நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஊரில் இருக்கிற வேலையில்லா திட்டத்தை பட்டதாரிங்க எல்லாத்தையும் இப்போ வந்து இது பண்ணி அனலைஸ் பண்ணி ஏன் இவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு குரூப்பாக. விவசாயம் சார், இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா விவசாயம்ன்றதே நம்ம நாட்டில் அழிஞ்சு போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு 10 பேர் அக்ரிகல்ச்சர்லாம் ஒன்றா சேர்ந்து அரசாங்கம் அவனுக்கு வந்து ஒரு 50 லட்சமோ 1 கோடி ரூபாயோ கொடுத்து இதை நம்ம பாண்டிச்சேரியில் கூட ஒரு அருமையாக கனகாமரத்தை வந்து உலகத்திலே சிறந்த முறையில் வந்து பயிர் பண்ணி பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. ஒரு 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல அருமையான ஒரு விவசாயத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரைனிங் அமைச்சு அவங்கள வந்து அவங்க ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களா என்ன? அந்த மாதிரி தாராளமாக பண்ணும். அடுத்தது நேரு வீதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே நல்ல வசதியானவங்க தான். ஒரு கடையிலையும் வந்து ஒரு டாய்லெட் வசதி வைங்கன்னு அரசாங்கம் ஒரு ஆணை போட்டாலே போதும், அவங்க வச்சுருவாங்க. அதில் ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. அதுவும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வந்து இந்த ஊர்லேயே மிகச்சிறந்த, அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா சார், சுற்றுலாத்துறை என்பது மிக நல்ல ஒரு க்ரீன் மணின்னுவாங்க, நல்ல அருமையான ஒரு பணத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு துறை. அது ஆண்டவனாக நம்ம ஊரில் பீச் இருக்குது, நம்ம ஊரில் நல்ல ஆலயங்கள் இருக்குது, நல்ல ஒரு இதுக்கு யோகா போன்ற இதெல்லாம் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு எல்லாரும் விரும்பி வர்றாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல வந்து இந்த சுற்றுலாத்துறையை நல்லா பண்ணோம்னாவே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். தொழிற்சாலையும் வந்து கொண்டு பண்ணுவாங்க. ஒரு இளைஞர் கூட இந்த ஊரில் முதல்ல வந்து தகுதி இல்லாதவங்களும் இருக்க மாட்டார், வேலை எல்லாருக்கும் இங்கேயே கிடைச்சி சிறந்த முறையில் வாழ்கிற மாதிரி சர்வ சாதாரணமாக செஞ்சிட முடியும். நன்றிங்க சார். ஒன்றும் பெரிய 1 மணி நேரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, தெரியும், நல்ல சிறப்பாக நீங்கள் பதிவு பண்ணிருக்கிறீங்க. இப்போ அவர் நேரம் சொன்னார் இல்லைங்களா, இப்போ நீங்கள் ஒரு கட்சி என்று வளர்ந்து வருகின்ற பொழுது நீங்கள் முதல்ல உங்களுடைய கட்சி தலைமையில் இருக்கிறவங்க ஒரு ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, நேர்மை, அடாவடித்தனம் இருக்கக்கூடாது. அதே போல் வந்து உங்கள் கட்சியோட தொண்டர்களும் அப்படி தான் இருக்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா கட்சி இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க, நான் நாட்டை வந்து அசுத்தப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு சுத்தம் செய்ய போகிறேன்னு சொல்லி இவங்க அசுத்தமாக இருக்கிறாங்க வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாருமே ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க மக்கள். அது வந்து நீங்கள் அவர் சொன்னார் அந்த டவரில் அது குறித்து அது வந்து ஒரு இதில் செஞ்சது தான். பட் ஆனால் அதே மாதிரி எங்களுடைய தொண்டர் இன்னொருத்தர் வந்து அவர் பேர் சுத்தம் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணார், அந்த ராஜீவ்காந்தி மூலையில் ஒரு இடத்துல கழிவுநீர் சாக்கடை ஓடிட்டு இருந்தது. அந்த இடத்துல அவர் வந்து ஒரு போட்டு வச்சு ஓட்டினார். அது வந்து ஒரு மறைமுகமாக ஒரு நெத்தடியாக அரசாங்கம் இருந்ததுனால அடுத்த நாளே அந்த இடத்துல மண்ணு கொட்டினதுனால அந்த இருக்கிற கடைக்காரங்க கூட இல்லைங்க, நூதனமான முறையில் நீங்கள் இந்த ஒரு போராட்டத்தை பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துங்க எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கும்னாக்கா, மக்களை நேரடியாக சந்தித்து சாத்வீகமான முறையில், அதாவது அவர் சொன்னார், ஏன்னா டெல்லியில் மக்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுதந்திரத்தையும் அந்த ஒரு நேர்மையும் வந்து அனுபவிக்க தொடங்கிட்டாங்க. அது வந்து இன்ஃபெக்ஷியஸாக இங்கே வந்துட்டுருக்கு. இது போன்ற ஒரு அரசாங்கம் எனக்கு வேணுன்ற முறையில் இன்னும் வருங்காலத்தில் நீங்கள் பார்க்கணும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். யாருக்காவது இப்போ நீங்கள் இங்கே நம்ம 30 எம்எல்ஏக்கள் நம்ம ஊரில் இருக்காங்க, நான் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் 30 எம்எல்ஏக்கும் வருடம் வந்து ஒரு ஃபண்டு ஒன்று வருதுன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நீங்கள் இன்றைக்கி டெல்லியில் ஒரு எம்எல்ஏவுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருப்பார். அதில் இந்த வருடம் எனக்கு வந்து இருக்கிற பணம் 4 கோடி.
அந்த 4 கோடி மத்திய அரசு கொடுக்குதா? ஆமாம், எம்எல்ஏ ஃபண்டு இருக்குது. அந்த ஃபண்டை வந்து அவருடைய தொகுதியில் இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொன்னால் லாஸ்பேட்டை தொகுதி இருக்குனாக்கா அந்த தொகுதியில் 30 பூத் இருக்குது. அந்த 30 பூத்தில் இருக்கிறவங்களையும் கலந்து ஆலோசித்து என்னிடம் 4 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு நான் என்ன செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏவும் அவரோட ரிப்போர்ட் கார்டு வச்சுருக்காரு. ரிப்போர்ட் கார்டு வச்சுட்டு நான் இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் 2 பேர் கேட்டாங்கன்னா அங்கேயே ஒரு வாக்கெடுப்பு, முதல்ல இந்த வருஷம் இதை பண்ணுறேன், வருடம் 4 கோடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுத்து வச்சுருக்கேன். இது போன்ற ஒரு எம்எல்ஏவோ அல்லது இருக்கிறவங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் பண்ணாங்கன்னாக்கா வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மையான சார் நல்லவங்க வந்தால் மட்டுமே நல்லவங்க சார். இந்தியாவில் 95% மக்கள் வந்து நல்லவர்கள். அந்த நல்லவர்கள் எல்லாம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் அயராது உழைத்து நல்லதே வரணும்னு நினைக்கிறவங்க. அவங்க எல்லாம் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு நல்லவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டாங்கன்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அது கரெக்டான ரூட்டில் போயிடும். இளைஞர்கள் மிகுந்த கட்சி. நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் தொடப்பத்த ஆண்மகன் நீங்கள் எடுத்துருக்கீங்களே, நீங்கள் வந்து அந்த செய்தியில் உண்மையும் இருக்குது. பட் ஆனால் டெல்லியில் ஆண்மகன்களை விட பெண்கள் அதிகமாக வந்து ஆம் ஆத்மி கட்சியில் நீங்கள் வீடியோ கிளிப்பிங்லாம் பார்க்கலாம். பெண்கள் வந்து என்ன தொடப்பம் என்பது என்னன்னா சார், நாட்டை சுத்தப்படுத்துகிற, எங்களுக்கு கிடைச்சிருக்க சின்னம் கடவுளுடைய ஆதரவால் கிடைத்த என்ன நாட்டை வந்து சுத்தப்படுத்தி ஏதாவது ஒரு மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம சுத்தப்படுத்தி நேர்மையெல்லாம் ஒரு இந்தியா வந்து நம்ம அப்துல் கலாம் கனவு கண்ட மாதிரி 2000 என்ன வளம் இல்லை இந்த நம்ம பசங்களை பாருங்க எல்லாமே ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். உண்மையாகவே வல்லரசு நல்லரசு எல்லாம் ஆகிறதுக்கு தகுதி நம்மளுடைய மக்களுடைய டிஎன்ஏலே இருக்குது. நம்ம வந்து சரியான முறையில் நம்ம போனோம்னாக்கா இந்த நாட்டை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் அமெரிக்காவே திரும்பி நம்ம நாட்டை பார்க்குற மாதிரி வைக்க முடியும். ஒரு நேர்மையான ஒரு போக்கும் நல்ல தலைமையும் நல்ல ஒரு நேர்மையும் இருந்தால்ன்றதுல எனக்கு அச்சமே இல்லை, ஐயமே இல்லை. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப சீரியஸாக பேசிட்டோம் 1 மணி நேரம். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. எனக்கு 2 குழந்தைகள், இருவருமே வந்து பொறியாளர். ஒருத்தர் வந்து அவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து திருமணம் ஆகிவிட்டது, ஒருவர் வந்து 3ஆம் ஆண்டு பொறியியல் ஒரு சிறந்த ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய வீட்டில் கூட நான் சொல்லுவேன், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னாக்கா சின்ன வயசுலேருந்து, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அவங்க ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலோ அல்லது எது சாப்பிட்டாலோ குப்பையை வந்து ரோட்டில் போட மாட்டாங்க. அவங்களுக்கு சின்ன வயதுலேருந்தே சொல்லியிருக்கேன், அவங்க பாக்கெட்டில் போட்டுப்பாங்க, போட்டுட்டு நியரஸ்ட்டு குப்பை தொட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வருடம் என்னால் முடிஞ்சது. அது நான் வந்து த லீஸ்ட் லிட்டர் மேன், அதாவது என்கிட்ட வந்து ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தாலும் எது இருந்தாலும் அப்படி தூக்கி போட்டுட்டோ எச்சையோ இதே நான் ரோட்டில் நான் துப்ப மாட்டேன். என்னுடைய அதாவது மற்றவங்களை பற்றி அரசாங்கம் திருந்தணுன்றதெல்லாம் அடுத்தது. நான் என்ன பண்ணியிருக்கேன், பட் நான் வந்து என் வாழ்நாளில் ஒரு குப்பையை கூட ரோட்டில் போட மாட்டேன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய அரசியல் வாழ்க்கை, உங்களுடைய தொழில் தொடர்பான வாழ்க்கை, இங்கெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த சுய கட்டுப்பாடு, நேர்மை, உண்மை, ஒழுக்கம் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். என்னால் முடிந்த வரைக்கும் எல்லாமே, ஏன்னா இந்த நாட்டில் வந்து எல்லாமே வந்து இருக்கும்போது என்னால் முடிந்த வரைக்கும் எங்களால் முடிந்த வரைக்கும் நேர்மையும் இதையும் கடைப்பட்டிருக்கோம். தாராளமாக எல்லாரையுமே நேர்மையாக பண்ணிட்டு அரசாங்கத்தால் முடியும். அரசாங்கத்தால் எல்லோரையுமே ஒரு நேர்மையான வாழ்க்கைக்கு கொண்டு வந்துறது சர்வசாதாரணமாக நிகழ்ச்சிங்க சார். ஒரு 1 மணி நேரம் நம்மோட பங்கேற்று உங்களை பற்றி அறிமுகம், அப்பா பற்றி சொன்னீங்க, அம்மா பற்றி சொன்னீங்க, உங்களுடைய படிப்பு, அதையும் தாண்டி உங்களுடைய அரசியல் இயக்க பணிகள் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் சொன்ன இப்போ சாமானிய மனிதன் ஆம் ஆத்மி கட்சியினுடைய செயலராக பொறுப்பேற்று உங்களுடைய பணிகள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அநேகமாக அந்த நிகழ்ச்சியை பார்க்க எல்லோருக்குமே ஒரு பெரிய ஒரு உந்து சக்தி கிடைத்திருக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிறைவாக நம்முடைய நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணி முதல்ல இந்த ரைட் சேனல் நிறுவனத்துக்கு நான் நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சின்னும் போது பல விதமான இடைஞ்சல்கள் இருந்தாலும் ஒரு நல்ல செய்திகளை என்னை வந்து மக்களுக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல இல்லை சார். நீங்கள் என்னென்ன செய்திகள்லாம் சொன்னீங்களோ அதுதான் காந்தியும் சொல்லியிருக்காரு, காமராஜ் சொல்லியிருக்காரு, கலாமும் அதான் சொல்லியிருக்காரு, பாரதியும் அதான் சொல்லியிருக்கிறேன் போயிட்டு. அதனால் என்ன ஒரு நீங்கள் இப்போ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் கட்சின்றதை விட ஒரு மக்களுக்கான செய்திகள் நீங்கள் எங்களை, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே எல்லாமே ஊழல்லாம் ஒழிஞ்சிட்டாக்கா அப்படின்னா, என்னைக்கு ஊழல்லாம் ஒழிதான் நீங்கள் நாங்கள் என் கட்சியை க்ளோஸ் பண்ணுறது கூட தயாராக இருக்கீங்க அப்படி. எங்களுக்கு தேவை நேர்மையான முறையில். இந்தியா வந்து ஒரு இளைஞர்கள், இன்றைக்கி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி சார், இன்றைக்கி 60 விழுக்காடு 30 வயதுக்கு கீழே இருக்கிற இந்த ஒரு நாட்டில் வந்து ஒரு மிக விரைவில் என்ன நம்மளுடைய சமுதாயம் கீழே 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 ஒருத்தர் சொன்னார், ஓட்டுக்கு 1000 ரூபாய் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 வருடத்திற்கு 1575 நாள், ஒரு நாளைக்கு 75 பைசா கூட வராது. அந்த 75 பைசாவில் ஒரு மிட்டாய் கூட வாங்க முடியாது. அந்த ஒரு பணத்தை கொடுத்து உங்களுடைய மிகப்பெரிய சக்தியான ஓட்டுகளை அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சொன்னார், இந்த பணம் உங்கள் பணம் நீங்கள் வாங்கிக்கோங்க, பட் இருந்தாலும் நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க.
அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். என்ன ஒரு இது சொன்னதுனால ஒன்றுமே இல்லை சார், மாற்றத்தை மற்றவர்கள் செய்வார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கும் மக்களிடம் மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சார், சுதந்திரம் பெற்றதுலேருந்து இந்தியாவில் வந்து மக்களுக்கு என்ன இருந்தது, ஒரு கட்சி அது மோசமான கட்சி, இன்னொரு கட்சி அதை விட மோசமான கட்சி, ஓட்டு அளிக்கிற அந்த நேரத்தில் ஓகே இது பரவாயில்லன்னு சொல்லி ஓட்டு போட்டுறாங்க. முதல் முறையாக ஒரு நேர்மையான கட்சி என்ற ஒரு பதார்த்தத்தை மக்களுடைய உண்ணும் இலையில் நாங்கள் வைக்க போகிறோம். அது மக்களுடைய என்ன, அவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் இல்லை. எம்ஜிஆர் பாட்டு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நாங்கள் நல்லது செஞ்சுட்டே இருக்க போகிறோம், 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே எங்கள் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, ஒரு நாள் வரலாம் வந்து அந்த நாள் வரலாம் அன்று ஏழை எளியவர்கள் வளம் பெறலாம். வளம் பெறலாம். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த நாட்டிலுடைய ஒரு மிகப்பெரிய நேர்மையானவர்கள் வந்தால் மட்டுமே இந்த நாட்டை வந்து திருத்த முடியுன்றதுக்காக. அப்போ நாங்கள்லாம் வந்து அரசியல்வாதி கிடையாது. எங்களுடைய இன்னும் சொல்ல போனாக்கா தொழிலில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தாக்கா எங்களுக்கு அங்கே கையை வச்சிருவாங்களோ, இங்கே பயத்தையும் மீறி ஏதாவது ஒன்று செஞ்சிடணுன்ற ஒரு நோக்கத்தில் நாம் வந்திருக்கோம். யாரையும் புண்படுத்துவதற்காக ஆரம்பிக்க கட்சி எதில்லை. எல்லாரும் சேர்ந்து முன்னாடி ஒரு நல்ல ஒரு மாங்காய் மரத்தில் நிறைய மாங்காய் வரட்டும், வளர்த்துருவோம். மாங்காய் செடியாக இருக்கும்போதே கட் பண்ணிகிட்டே இருந்தால் எங்கே அது வரப்போகுது, வளர்த்திடுவோம். நாட்டை முன்னுக்கு கொண்டாந்து முதல் நாடு உலகத்திலே பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் சிறந்த நாடு இந்தியான்னு கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மீதி சண்டை வச்சுக்கலாம். நன்றிங்க சார், அற்புதம் சார். ஏன்னா உங்களுடைய நோக்கம் வந்து உங்களுடைய கட்சி பரப்புரை என்பதையும் மீறி நல்ல ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு தரமான மக்கள் கொண்ட தேசமாக இந்த தேசம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது பாருங்கள். அந்த எண்ணத்துக்கு தலைவணங்குறேங்க சார். ரொம்ப நன்றி உங்களுக்கு. வந்து எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பரவாயில்லை. அன்பார்ந்த நேயர்களே, மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பராக் ஒபாமா ஏறக்குறைய ஒரு கருப்பின சமூகத்தில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் பராக் ஹுசேன் ஒபாமா. உங்களுக்கு தெரியும், ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அமெரிக்கரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் கிறித்துவ மக்கள், ஒரு கிறித்துவ மக்கள் வாழ்கின்ற பூமியில் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பராக் ஒபாமா வெற்றி பெற்றிருக்கின்றார் என்றால் அந்த தேர்தல் நேரத்தில் அவர் வைத்த ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, மக்களே மக்களை மாற்றத்தை நோக்கி என்ற ஒரு வார்த்தை தான். அதுதான் வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பூம், மிகப்பெரிய ஒரு சிந்தனா சக்தியை, ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்திய வார்த்தை பராக் ஒபாமா பேசின வார்த்தை மாற்றத்தை நோக்கி என்ற வார்த்தை தான். என்னுடைய சிறப்பு அழைப்பாளரும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ முடிக்கின்ற பொழுது மாற்றத்தை நோக்கி என்ற வார்த்தையை அவர் இங்கே பயன்படுத்தியிருக்கின்றார். அவர் வாழ்வார், அவர் கொள்கை வெல்லும் என்ற வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கும் சார். அந்த முத்தியால்பட்ட நேயர் ஒருத்தர் சொன்னாருங்களா, அவர் என்ன முடிஞ்சா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா சார், அவர் வந்து எங்களுடைய அலுவலகம் வந்து ராணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஆமா, அங்க வந்து யார் வேண்டாலும் வந்து எங்களுடைய தொலைபேசி எண்ணையை நான் வந்து கொடுங்க. அதாவது 9940971941 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய நல்ல இதுக்கு நாங்கள் இன்னும் அதாவது பெரியவர்கள் கருத்து தெரிந்தவர்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் நாங்கள் வந்து கூடிய விரைவில் வந்து ஒரு நிகழ்ச்சி மூலியமாக நாங்கள் வந்து கேட்க போகிறோம். ஒரு பிரச்சனையாக எடுத்து அதுக்கு உண்டான தீர்வு நீங்கள் சொன்னீங்க, அருமையாக கேட்டீங்க சார். எல்லாரும் மாதிரி நீங்களும் குறை சொல்லிட்டு போகிற கட்சியாக இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு முன்னாடியே யோசிச்சிடணும். இல்லை சார், அந்த முத்தியால்பட்டினர் பேசினாருங்களே, அவருக்கு உண்டான எல்லா இதையுமே அவர் வந்து அவர் தனிப்பட்ட மனிதனா போனால் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு கட்சியின் சார்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக நியாயம் எடுபடும் இல்லைங்களா? பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இது போன்ற எல்லாருக்குமே உதவி பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம். நீங்கள் இது போல் மெல்ல நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய ஆரம்பிச்சு வச்சிங்களா சார், கண்டிப்பாக எண்ணங்கள் வாழும் வச்சிங்களா சார். நேயர்களே, மீண்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுக்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ரைட் சேனல் சார்பாக அன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். சிறப்பு அழைப்பாளருக்கு உங்கள் சார்பாக பாராட்டுக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.